மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவுகள் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இதுவரைக்கும் இந்த 7 மாசத்துல ஒரு வாட்டி கூட நம்ம டாக்டர போய் பார்க்கலைங்க ஐயா. அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா, ஒரு கட்டத்துல ஒரு ஒ ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் அப்புறம் தம்பிக்கு வந்து அ வாமிட், ஃபீவர் இது இது மட்டும் தான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் டாக்டர்ட்ட அட்மிட் பண்ணி 2 பேரையும் ஹஸ்பண்டுக்கும், பையனுக்கும் அட்மிட் பண்ணிட்டு, காலையில போயிட்டு சாயங்காலம் வந்ததுக்கே ஒரு ரூ. 22,000 சார்ஜ் பண்ணிட்டாருங்க ஐயா அவரு. சொல்றேன். அப்போ வந்து எனக்கு அது அது வந்து அவரு அசுவ செலவு லிஸ்ட்ல வந்தது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஐயா சொன்ன மாதிரி அந்த இறை கட்டளைகள்ல எந்த அளவுக்கு நம்மளால முடியுதோ, அத புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்ய செய்ய, இந்த 7 மாதத்துல ரூ. 1 கூட மருத்துவ செலவுக்குன்னு பண்ணலைங்கய்யா. அது நான் வந்து சிறப்பு, சிறப்பு, உணர்றேன் சிறப்பு. நான். அத ரொம்பவே உணர்றேன். அந்த ஹாஸ்பிட்டல் வாசல் மட்டும் போய் நிக்கக்கூடாதுன்னு தான் அந்த பக்கம் போம்போது, வரும்போதெல்லாம் தோணிட்டே இருக்கும். ஸோ இத வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நான் நெனைக்கிறேன் நானு. இப்போ அது செய்ய செய்ய நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் நமக்கு வழிவிடுது. நமக்கு அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம ஆன்மாவ கொண்டு போகுதுன்றத நல்லா உணர முடியுது. இதுக்காக ஐயாக்கும், சித்தர் பெருமக்களுக்கும், இறைவனுக்கும் கோடான கோடான நன்றி சொன்னா கூட பத்தாதுங்க ஐயா. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நம்ம லைஃப்ல வந்து இந்த வகுப்பு வரதுக்கு முன்னாடி, ஏன் இது நமக்கு மட்டும் நடக்குது? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இப்படிதான் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன். ஆனா இப்ப வந்து, ஓகே இது நிகழ்ச்சி நடக்குதா? இதிலிருந்து நீ என்ன சொல்ல வர? நான் என்ன எடுத்துக்கணும்? அப்படின்ற ஒரு புரிதல் வருது. ஸோ அந்த புரிதல் மூலியமா, ஓ இத இத நம்ம திருத்திக்கணும். இந்த நிகழ்ச்சி நமக்கு இத தான் உணர்த்துது. அ இல்ல குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாடத்த கற்பிக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. நம்ம அலோவ் பண்ணணும். வேடிக்கை மட்டும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா மனசு மாதிரி என்ன ஆகும்னா, ஐயோ! குழந்தை கஷ்டப்படுவானே, துடிக்குது அது மாதிரி. ஆனா, அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா பாடம் கத்துக்கிறதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கு. ஸோ அது லைஃப் வந்து அவங்களுக்கு பாடம் கத்துக் குடுக்குது. அவன் கத்துக்கிறான். அவ்வளதான். நம்ம வேடிக்கை பார்க்கணும். அப்படின்ற மாதிரி அ ஒரு உணர்தல், புரிதல் ரொம்பவே வந்திருக்குதுங்க. இது ஒரு உதாரணம் தான். இந்த மாரி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குற கோணமே மாறியிருக்கு. புரிதலும் மாறியிருக்குது. ஸோ வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போயிட்டுருக்குங்கய்யா. இத வந்து தெரிவிச்சே ஆகணும். ஆ ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல நீங்க ஏற்கனவே ஒரு ஏதோ சொல்லியிருந்தீங்க. கண்ணாடிய வந்து சரி பண்ண ஒரு விஷயம் வந்து மன்னிப்பு கேட்டு கண்ணாடிய சரி பண்ண விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆமா. அசுப செலவுக்கு நீங்க என்ன மாரி மன்னிப்பு கேட்டீங்க? இத எப்படி அத இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு அத தெரிஞ்சுக்கலாமா? ஐயா முன்னெல்லாம் வந்து எனக்கு நம்ம வந்து இப்போ நான் ரூ. 100 வச்சிருக்கேன்னா, ரூ. 1 குடுத்துட்டாவே நான் வந்து பெரிய தானம் பண்ணிட்ட மாரி ஒரு ஒரு அ ஆங்காரம் கூட சொல்லலாம். அப்படி ஒரு நெனப்பு இருக்குன்னு வைங்களேன். ஆனா அந்த ரூ. 1 வந்து பத்தாது. மினிமம் வந்து ₹10 தான் குடுக்கணும். மேக்ஸிமம் ₹33 தான் என்கிட்ட ₹100ல குடுக்கணுன்ற அளவு வந்து முதல்ல தெரியாதுங்கய்யா. ம குடுக்கணுன்ற தாட் இருக்கும். ஆனா நம்ம ரூ. 1 ₹2 குடுத்துட்டாவே நமக்கு வந்து அது டிக் மார்க் ஆயிடுச்சு நம்ம நெனச்சுக்கிறோம். அந்த தர்மம் பண்ணிட்டோம் அப்படின்னு நெனச்சுக்கிறோம். அந்த அளவு தெரியாம இருந்தது. ஸோ நம்மள சுத்தி யாருக்கெல்லாம் நீட் இருக்குது, அது மாரி கொஞ்சம் பாக்குற மாரி ஒரு ஒரு பா புரிதல். அதாவது ஒரு பஸ்லருந்து இறங்குறோம். லேட் நைட்டு. ஒரு 11:30 ஆவுது. எனக்கு முன்னாடி ஒரு அம்மா நிக்கிறாங்க. வெயிட் வச்சுட்டு நிக்கிறாங்க. ஆனா அவங்க அவங்க இறங்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், பஸ்லருந்து இறங்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு இறங்கிட்டேன். இறங்கிட்டு அந்த அம்மாகிட்டருந்து வெயிட் வாங்குறேன். அவங்க இறங்குறாங்க. ஏன்னா அவங்களால தூக்க முடியல. அது பேக் வெயிட்டா இருந்தது. அத வெயிட் வாங்குறேன். அவங்க இறங்குறாங்க. அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மள சுத்தி யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்ற ஒரு கண்ணோட்டம் இப்ப கொஞ்சம் அதிகரிச்சிருக்குங்கய்யா. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுக்கு முன்னாடி நம்ம இறங்குனோமா, நைட் 11:30 ஆயிடுச்சு. நம்ம நம்ம பாட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த மாரி தாட் தான் இருக்கும். இப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்க மேல அ நம்மளால நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்மளால என்ன செய்ய முடியும்? என்னால உடல் உழைப்பாகவோ, இல்ல ஒரு ஆறுதல் வார்த்தையாகவோ, இல்ல ஒரு சின்ன அ அமௌண்ட்ட ஒரு உணவு குடுக்கறதுக்காகவோ, ஏதாச்சும் அந்த மாரி வந்து ஐயா சொன்னதிலிருந்து புரிதல் கொஞ்சம் தெளிவு வந்துட்டே வந்துட்டே இருக்குதுங்க. இன்னும் முழுசா தெளிவு அடையல. வந்துட்டே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியுது. ஆ அ அதுதாங்க ஐயா. அதனால தான் வந்து இந்த அசுப செலவுகள்லாம் 7 மாசமா ரூ. 1 கூட செலவு பண்ணலைங்க ஐயா.
இல்ல இல்ல, நான் சொன்னது அசுப செலவுக்கு நீங்க என்ன மாதிரி மன்னிப்பறிக்கை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தேன் நானு. மன்னிப்பறிக்கை வந்து அதுதான் இப்போ நம்ம முன்னோர்கள் கிட்டயும் சரி, அதுக்கப்புறம் ஈவன் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்டயும் இருக்கிறவங்க கிட்ட பெற்றோர்கள், கணவர், குழந்தைகள் அவங்க கிட்டயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், முக்கியமா டீச்சர்ஸ் கிட்ட கூட அதெல்லாம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்னால அப்போ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை இல்லைங்களா? அப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்னால சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மனசுல காயப்படுத்தியிருக்கோம். சில விஷயங்கள்ல வந்து எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கால் பண்ணோம். அந்த அவங்க மனசு இப்ப எல்லாருக்கும் மெச்சூரிட்டி வந்திருக்கு. அப்போ அது பண்ணியிருக்க கூடாதுன்றது இப்ப நமக்கு தெரியுது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்குங்க ஐயா. சிலர் வந்து ஃபோன் எடுக்கலைன்னா கூட மனசார நம்ம மன்னிப்பு கேட்கும்போது கண்லேருந்து அந்த 2 சொட்டு தண்ணி கண்டிப்பா வருதுங்க. அப்போ வந்து எனக்கு உணர முடிஞ்சது, நம்ம அவங்க ஆன்மா கிட்ட பர்சனலா நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு அது உணர முடிஞ்சது. அப்போ மனசே வந்து லேசாயிடுது நமக்கு. ஒரு பாரம் இல்ல. ஏதோ ஒரு பாக்கி இருந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா டேலி மார்க் ஆகி கரெக்டா ஒரு ஆயிட்டு முடிவுக்கு இருக்குது. வருது. சரி. அப்படின்ட்டு அதாவது ஓப்பன் பிராக்கெட் போட்டிருந்தது எல்லாம் இப்ப க்ளோஸ் பிராக்கெட் வந்துட்டு இருக்குது. எதெல்லாம் நம்ம பண்ணாம வச்சிருந்தோமோ அதெல்லாம். சோ இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது நான் வந்து ஏன் எல்லாத்துக்கும் ரொம்ப இப்பதான் வர வர சாரி அதிகமா கேட்டுட்டு இருக்கேன்னு ஹஸ்பண்ட் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. என் மனசுக்குள்ள தோணும், நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு அட்வான்ஸா கூட நம்ம கேட்டு வைக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்ஸ் சொல்ற புக்கிங்ல அளவுக்கு போயிட்டு இருக்கீங்க. மனப்பக்குவம். தப்பு கிடையாதுங்க. ஏன்னா முதல்ல எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா. சாரின்னு கேட்டாவே நமக்கு என்ன தோணும்னா அது ஈகோ வந்து இடிக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஏன் சாரி கேட்கணும், அப்படி ஒரு ஈகோ வந்து வரும்னு வைங்களேன். ஆனா இப்ப வந்து அந்த ஈகோ அளவு ரொம்ப குறைஞ்சு போச்சு. இன்னும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால வந்து சாரின்றது வந்து வேல்யூ தெரியுது. அந்த அந்த வார்த்தைக்கான மதிப்பு தெரிய வருதுங்க ஐயா. இப்ப நமக்கு மத்தவங்களுக்கு வந்து என்ன இந்த பொண்ணு லூசாட்ட எப்ப பார்த்தாலும் சாரி சாரி அடிக்கடி சொல்லிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. அடிக்கடினா அது எனக்கு தப்பா தோணுச்சுன்னா அப்ப நான் சொல்லிடுவேன். ஆனா அவங்களுக்கு அது அடிக்கடியா தோணுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ண புதுசா வர்றவங்களுக்கும் சரி, இது வந்து ஏற்கனவே இத ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அனுபவத்துல தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னோட வாழ்க்கையில வந்து நான் பார்த்த அனுபவத்துல நடந்ததுங்கய்யா. அதனால தான் மோஸ்ட்டா எல்லா அசுப செலவுகளும் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குங்கய்யா. ரொம்ப அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் தான். இது வந்து செய்ய செய்ய இது மாரி விளைவுகள், நல்ல விளைவுகள் நமக்கு தெரியுதுன்றது நமக்கு நல்லாவே உணர முடியுது. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இது முன்னாடியே கேட்டிருந்தோம். இது என்னன்னா, நீங்க இது சொல்லும்போது உங்களுடைய நேமு, ஊரு, நீங்க எவ்வளவு நாளா இதுல டிராவல் பண்றீங்க, சோ இதுல இணைந்ததுக்கான நோக்கம் அல்லது எப்படி இணைய முடிஞ்சது அப்படிங்கறதையும் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியா நல்லா இருக்கும். ஆ, இன்னும் பல ஆ, பேருக்கு அது புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னோட பெயர் வந்து கவியரசி. நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேங்க ஐயா. நான் வந்து இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சு இப்போ 1 வருஷம் ஆக போகுதுன்னா, நான் வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது. அப்போ இது மாரி ஆனா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் ஒரு ஒரு சில ஒரு இடத்துல எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு முழுமை எனக்கு வந்து இந்த வகுப்புல வந்து எனக்கு கிடைச்சது. எல்லாத்துக்கும் சொல்யூஷன். இதுதான் நம்ம தேடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி உங்க உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஒரு உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். இதுதான். அதாவது ஒரு ஒரு ஒ ஒ என்ன சொல்றது? ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஒரு ஃபங்ஷன் ஏதோ ஒண்ணு ஃப்ரீக்வன்சி நடக்குது. கரெக்டான கனெக்டிவிட்டி. அதுதான். அது ஒண்ணு கிடைச்சது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிசாஸ்டர் நடக்குது. அந்த மாரி நேரத்துல வந்து இப்போ வேற கண்ட்ரில நடக்கும்போது கூட இந்தியாலருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளைட் அனுப்பி நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. நம்ம சேஃபா கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இறைவன் வந்து இந்த பூமியில உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு முன்னேறணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஐயாவ வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு, "இதுல ஏறுங்கடா, இதுல இதுல போர்ட் இன் பண்ணுங்க" அப்படின்னு சொன்ன மாரி எனக்கு ஒரு ஃபீலுங்க ஐயா. ஸோ இந்த வாய்ப்ப வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும். அதுக்கு அவங்க கர்மாக்கள் வழிவிடணும். அதுக்கு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கணும். அந்த அந்த ஒரு உணர்வுனால எனக்கு வந்து எங்க போனாலும் அ ஐயா சொல்றதையும் சரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது, அது ரிசீவ் பண்ணி அத கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு கரெக்ட்டா இதுக்குள்ள போய் நிக்க ஆரம்பிச்சுட்டேங்க ஐயா.
ஸோ இதுதான் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணி வர்றது வந்து நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்கிறது காரணம் இதுதான். இது உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஃபாலோ பண்றாங்களா, இல்ல அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? ஃபாலோ பண்றதோ இல்ல அது எப்படி உங்களுக்கு என்கரேஜ் பண்றாங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஐயா, குடும்ப உறுப்பினர்கள் யாரும் தடை பண்றது இல்லைங்க ஐயா. நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, இதில் நடக்கிற இப்போ டேக் அவே பாயிண்ட்ஸ் ஐயா சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து அதெல்லாம் மட்டும் நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன் நான். ஓகே ஸோ ஓகே. அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அம்மாக்கு என்ன பண்றது, இந்த வீடியோ டெய்லி நடக்கிற வீடியோ வந்து அவங்களுக்கு அமுச்சு விட்டுரும். அப்போ அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்க எல்லாருக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இதுல கொண்டு வரணும். ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட வந்து நம்ம சொல்லும் போது புதுசா இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம சம்பாரிச்சதுல நம்ம கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறோம். நம்ம அந்த 33%, 25, 10, 10% கொடுத்தாவே பெரிய அமௌண்ட் வருது நமக்கெல்லாம். நமக்கு மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னும் போது, அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த அளவுக்காச்சும் செய்யுங்க அப்படின்னு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோங்க ஐயா. சிலர்லாம் நம்மள என்னவோ மதமாற்றம் பண்ண வந்தவங்க மாதிரி என்ன பண்றாங்கன்னா வித்தியாசமா இல்ல பாக்குறாங்க அதுக்காக தான் நம்மள. இந்த கேள்வியே கேட்டேன் நான். அதுக்காக தான். ஏன்னா ஆமா, நம்ம அது மட்டும் தனியா நடக்குது. தெரியும். தனியா தெரியும். சில விஷயங்கள் ஆமா, நம்ம சொல்லும் போது முதல் கேள்வியே அப்படிதான் இருக்கு. இது கிறிஸ்டினிட்டியா? நீங்க எதையாவது இது பண்ண வைப்பாங்களா, இல்ல சேல்ஸ் பண்ண வைப்பாங்களா, இந்த மாதிரி கரெக்ட் விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் கேட்பாங்க. சோ அது எப்படி கரெக்ட். நீங்க ஹேண்டில் பண்றீங்கிறதுக்காக கேக்குறேன். ஆமாங்க ஐயா. இது வந்து சொல்லும்போது நம்மள வித்தியாசமா தான் பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய மகான் வந்து வள்ளல் பெருமான். ஆ "கடைவிரித்தேன் கொள்வாரில்லை கட்டிக்கொண்டேன்" அப்படின்னாரு. அவர் சொல்ல வந்த கருத்துக்களும் அவர் அவ்ளோ மேன்மையானது. அவர் இருந்த காலத்திலேயே வந்து அவர் நெனச்சிருந்தா மாத்திருந்திருக்கலாம் எல்லாரையுமே. ஆனா அதுக்கு ரைட்ஸ் இல்ல. அவங்கவங்களா விரும்பி வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ரீச் ஆகுற மாரி நெறைய விஷயங்கள் சொன்னாரு. வந்த ஆன்மாக்கள் மேன்மை அடைஞ்சாங்க. அந்த மாரி நம்மள நம்மள லூசுங்க இதுங்க இப்படிதான் அப்படின்னு நெனைச்சா கூட எவ்வளோ முடியுதோ சொல்றதுங்க ஐயா. இப்போ ஐயா சொல்ற மாரி 3 வாட்டிலாம் சொல்ல முடியல. 1 வாட்டி அதிகபட்சம் 2 வாட்டி. அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்ல ப்ளீஸ் அப்படின்னுடுவாங்க. இல்ல நமக்கே வந்து ஏன் இத பத்தியே பேசிட்டு இருக்க? நம்மள வித்தியாசமா பார்க்குறாங்க. அப்ப அந்த மாரி நேரத்துல நான் ஒரு 2 வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றது இல்லைங்க. ஏன்னா அ அர்த்தம் இல்ல. இவங்க கிட்ட அடுத்தது சொல்லும்போது, அது யூஸ் ஆகல. சரி, ஓகே. ஒரு 2, 3 பிறவில வரணும் அப்படின்னா, 200 பிறவில வரப்போறாங்க. பட் வந்தே ஆகணும். அப்படின்ற மாதிரி அம் தோணுதுங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா நன்றி. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுற ஜீவன்களுக்கு நம்ம சொல்லும்போது அதை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நார்மலா ஒரு சாதாரண ஒரு மன நிலையில இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லும்போது அது அவ்வளவு சீக்கிரம் அவங்க அடாப்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க. ஒரு பிரச்சனையில இருக்காங்க, ஒரு நண்பர்களோ உறவினர்களோ ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லும்போது அது உடனே அதை ஏத்துப்பாங்க. அட்லீஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னாவது சில பேருக்கு தோணும். ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது பஸ்ல வந்து ஒரு வெயிட் தூக்குறது இது எல்லாமே நம்ம அந்த தேடல் வரும்போது இறைவனே நமக்கு அதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உதவி செய்யணும்னு எப்ப நம்ம நினைக்கிறோம், எப்ப செய்யணும், நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை உள்ளுக்குள்ள நம்ம கொண்டு வரும்போது கடவுள் வந்து காட்ட ஆரம்பிப்பாரு. ஓ நீ இவனுக்கு செய்யலாம், அவனுக்கு செய்யலாம். அட்லீஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்கிறோண்டியாவது நம்ம பேசவாது ஆரம்பிப்போம். என்னங்க என்ன பண்றீங்கன்னு கேட்போம். ஒரு அந்த புரிதல் வந்து கொண்டு வரும். அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஃப்ரீக்வன்சி வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகுது. நம்ம குரூப்ல பேசும்போது எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு. அது கண்டிப்பா நானும் அது உணர்ந்த நிறைய நண்பர்களும் அதை சொல்றாங்க. அது எப்படின்னா இப்ப நீங்க வெளிநாட்டு இது சொன்னீங்க, அதேதான் வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அங்க யாராவது ஒரு இந்தியன்ஸோ ஒரு தமிழரோ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஃபீல் இங்க வருது. நம்மளை சுத்தி எல்லாரும் தமிழர்கள் தான் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்ம இந்த குரூப்ல இருக்கிறவங்களோட கனெக்டிவிட்டி ஆகும்போது இன்னும் சந்தோஷமாகுது. அது வந்து இந்த வெளிநாட்டுல இந்தியர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், தமிழர்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அதை விட மகிழ்ச்சியா இருக்குது. சோ அப்ப சேம் ஃப்ரீக்வன்சில இருக்கும், ஒரே குரூப்ல இருக்கோங்கிறது இது வந்து நல்லாவே உணர முடியுது. சோ இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் ஆசி தம்பி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம எவ்வளவு வாட்டி நன்றி சொன்னாலும் அது வந்து தகாது. சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு வகுப்பை தொடருவோம். இன்றைய சிறப்பு விருந்தினரா வந்து நம்ம பிரசாத் சார் வந்திருக்காங்க. வணக்கம் பிரசாத் சார், வகுப்பை தொடருங்க சார். நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பா பாட்டு பாடின கவியரசி மேடம் அவங்க இன்னைக்கு அவங்களோட அனுபவத்தை சொன்னதும் இன்னைக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு திங்கட்கிழமை அதுவும் நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வந்துட்டு.
சரிங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போவோம். இது பார்த்தீங்கன்னா, நான் கடந்த நிகழ்ச்சியில கூட சில சங்க இலக்கியங்க பாடல்கள் எல்லாமே பார்த்தோம். அது பார்த்துட்டு வரும்போது இப்ப பார்த்தீங்கன்னா, திருவாசகத்துல வந்துட்டு நம்ம மாணிக்க வாசகர வந்துட்டு வேற லெவல்ல தான் ஒரு ஆன்மீகவாதியா மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் லெவல்ல சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு போன வாரம் ஒரு விஷயம் வந்துட்டு கண்ணுல பட்டுச்சு. அவர பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சுட்டோமோ அப்படின்ற மாரி தான் தோணுது. எப்படி நம்ம திருக்குறள்லாம் சரியா கையாளாம, அது என்ன சொல்ல வந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியாம நம்ம எடுத்துட்டு போயிருக்கோமோ, கிட்டத்தட்ட அதே ஒரு அளவுகோல்ல தான் அவரே நம்ம பார்த்திருக்கோம் போல் இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த பாடல்கள்லயே உருகிடுறோம். அது வந்துட்டு இயற்கை. ஏன்னா அதுக்கு திருவாசகத்துக்கு உருகாம யாருமே இருக்க முடியாதுன்றது ஒரு இயற்கை. ஏன்னா அவர் பயன்படுத்திய வார்த்தைகளா இருக்கட்டும், அதோட தன்மையே வேற. கண்டிப்பா வந்துட்டு எல்லா நாளுமே நம்ம அப்படியே உருகிட்டு இருந்துட முடியாது இல்லைங்களா? ஏதாவது ஒரு நாள் வந்துட்டு அந்த பொருளுக்குள்ள போயிட்டு பார்த்துருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம இந்த ஆன்மீகவாதி, ஒரு அறிவியலாளர், இந்த சயின்டிஸ்ட் அந்த ரேஞ்சை தாண்டி நான் இப்ப பார்த்தது பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு டிபிக்கல் ஒரு சைக்காட்டிஸ்டா வந்துட்டு ஒரு சில விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்ப இருக்கிற சைக்காட்டிஸ்ட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிக்கலா வந்துட்டு உன்னையால இதை முடியும்பா, இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு சில சாதனை ஆளுகளை வந்துட்டு காட்டி தான் சொல்லுவாங்க நமக்கு. இவங்க இப்படி சாதிச்சிருக்காங்க, இந்த வழியை பயன்படுத்தியிருக்காங்க, உன்னையால செய்ய முடியும், நீயும் செய்யி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அது எத்தனை பேர் அதை போய் நம்ம அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடும், என்னப்பா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதானே. இப்போ நம்ம ஒரு பில் கேட்ஸ் எடுக்கிறோம், இல்லை எலான் மாஸ்க் எடுக்கிறோம், இல்லை அம்பானி லெவலில் இருக்கிறோம்னா, ஆமாப்பா தெரிஞ்சது அப்படின்னு எடுத்துரும். ஆனா இவர் கையாண்டிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து திரு அகவல் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு பாடல்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே இந்த பூமிக்கு பிறந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, எ- சாதிக்க வரல, சாதிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஏதோ வெற்றி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அது வந்து ஒரு சொல்லுன்னு நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் அது கிடையாது. அது வந்து வரலாறு. ஒரு செய்து முடிக்கப்பட்ட ஒரு வரலாறுக்கு பேரு தான் வெற்றி அப்படின்றத வந்து நல்ல தெளிவா வந்துட்டு மாணிக்கவாசகர் இந்த பாட்டல்ல ரெஜிஸ்டர் பண்றாரு. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சாதிக்கும் அப்படின்றது தான் இன்னைய நவீன உலகத்துல நம்ம பார்க்குற அந்த ஒரு தத்துவம். ஆனா அவர் வந்துட்டு அந்த குழந்தை கருவா உருவாகத்துல இருந்து பிறக்கிற வரை அவ்வளோ போராட்டம் வந்துட்டு சந்திக்குது. அவ்வளோ போராட்டம் ஆரம்பிக்கும் போதே, அந்த கரு உருவாகும் போதே அது வந்துட்டு ஒரு சாதனையாளர் தான் அப்படின்றதே வந்துட்டு எடுத்த உடனே ரெஜிஸ்டர் பண்றாரு. ஏன்னா ஒரு கோடி அணுக்கள்ல இருந்துட்டு ஒரு அணுக்கள் மட்டும்தான் ஒரு அணு மட்டும்தான் ஜெயிக்குது வழியே, மற்ற அத்தனை அணுக்களும் இறந்து போயிடுது. அப்ப ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து ஒரு வெற்றியாளன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு அழகா கொண்டு வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனித வாழ்வியல் முறையை எப்படி போயிட்டு இருந்திருக்குன்னு தெரியாம இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்துட்டு நமக்கு அவ்வளோ அறிவியல் டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்குதுன்ற போதே நமக்கு வந்துட்டு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறோம். சுத்திக்கிட்டு இருக்கிறோன்றத விட ஒரு சில பேர் தான் அந்த தேடல் உள்ளவங்க. அடுத்தது என்ன, இது உண்மையா, இதோட வேறு என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். மிச்ச 99% மக்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏது அப்படின்னு தெரியாம அவங்களுக்கு திணிக்கப்படுற விஷயத்துக்குள்ள மட்டுமே போயிட்டு ஆட்பட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ஒரு சதவீத மக்கள் மட்டும்தான் அடுத்தது என்ன, இது உண்மையா இல்ல பொய்யா, இதோட வேற என்ன அப்படின்ற மாதிரி போறோம். அப்ப இந்த அந்த காலத்துல இன்னும் ரொம்ப மோசமா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் செவி வழி செய்தியை தான் இருந்திருக்கும். உண்மையிலேயே அவங்க சொல்றது வந்துட்டு எப்படி, இந்த உலகம் எப்படி, ஏன் மழை பெய்யுதுன்றதுல ஆரம்பிச்சு பலவிதமான கேள்விகள் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு அவர் சொன்ன அந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப இன்னும் வந்துட்டு நம்ம அதுக்கு ஒரு அளவீடே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா உடலுக்கு வந்துட்டு பிறப்பு என்ன சொல்றது, அந்த ஆன்மாவை வந்துட்டு பல பிறவிகள், கொடி கொடி பிறவிகள் வந்துட்டு கடந்து கல்லு மண்ணு ஒரு சிறு 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 உயிரினங்களா கடந்து கடைசியா தான் மனுஷனா வந்திருக்கிறது. அந்த மனித பிறவியோட முக்கியத்துவத்தை வந்துட்டு இந்த உலகத்துக்கு அந்த காலத்திலேயே எடுத்து சொல்றதெல்லாம் சாதா விஷயம் கிடையாது. அதை வந்துட்டு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்ன அதே மாணிக்கவாசகர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்க்கும்போது ஒரு டிபிக்கல் சைக்காட்டிஸ்டா வந்துட்டு அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்களேன் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
முதல்ல இந்த பாட்டை நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த விளக்கத்தை சொல்றேன். ஏன்னா இது பாடல் நல்லா இருக்கு. திருவகவல் பகுதியில வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. யானை முதலா எறும்பு ஈறு ஆய ஊனமில் யோனியில் உள் வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றின் இருமையில் பிழைத்தும் இருமதி வினை விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் இருள் திங்கள் பேரிருள் பிழைத்தும் 5 திங்கள் முச்சிறுத்தல் பிழைத்தும் 6 திங்கள் ஊறு அலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சகர துயரிடை பிழைத்தும் அப்படின்ற ஒரு திருவகல் பகுதியில அந்த குழந்தை உருவாகிறதுல இருந்து பிறக்கிறவரை என்னென்ன சவாலை வந்துட்டு எதிர்கொள்ளுது, அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றாரு. ஏன்னா அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து வெற்றின்றது வந்துட்டு ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, அது ஒரு சாதனை. அப்ப இவ்வளோ வந்துட்டு சாதிச்சுதான் அந்த குழந்தை வந்து பிறக்குதுன்ற போது அப்போ அதுக்கு எவ்வளவு ஒரு வலிமை இருக்கும். அப்ப எல்லாருமே வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த வலிமையை வந்துட்டு யாருமே பயன்படுத்துறதே கிடையாது. நமக்கு தெரியறது கிடையாது நமக்கு என்ன ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, நம்மளால அதை செய்ய முடியும். முதல்ல நம்மளால முடியுமான்றதே யோசிக்க மாட்டோம். அப்படி யோசிச்சாலும் வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு அது வேற மாதிரியே தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படிதான் பழகப்பட்டிருக்கோம். எப்படி வந்துட்டு ஒரு குட்டி யானையை வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது அது ஒரு சின்ன குச்சியில நட்டு கட்டி வச்சு சங்கிலியில போட்டு கட்டி வச்ச பிறகு அது பெருசானாலும் அதை விட்டு அது போகாது. ஏன்னா அது மனசுக்குள்ள போயிட்டு நல்லா ஆழமா ஊறிடுது. அதுவே வளர்ந்த யானைக்கு வந்துட்டு ஒரு லைட்டா அப்படி ஒரு ட்ரிகர் பண்ணுச்சுன்னா அந்த செயின்ல பிச்சுக்கிட்டு போயிட்டுன்றதே அதுக்கு தெரியாது. ஏன்னா மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் அது இறங்கிடுச்சு. நம்மளால முடியாது, நம்மளால செய்ய முடியாது, நம்மள வந்துட்டு அந்த செயின் கட்டுப்படுத்துது அப்படின்னு அது வந்துட்டு மனசுக்குள்ள ரெஜிஸ்டர் எப்படி ஆயிடுதோ அது மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த நமக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் பத்தி நமக்கு தெரியறது கிடையாது. அதை தான் வந்துட்டு இவரு அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரியாமே நம்ம இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முக்கியமா இந்த பாடலோட சாராம்சத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எறும்பு யானை அது மாதிரி கல்லு பூண்டு இது மாதிரி எல்லா பிறவியும் கடந்துதான் நீ மனித பிறவிக்கே வந்திருக்கிற. பல ஆயிரம் பிறவியா இருக்கட்டும், இல்ல லட்சியம் பிறவியா கூட இருந்திருக்கலாம். இந்த ஒவ்வொரு நிலையை கடந்து வந்திருக்கு. அப்ப அதுவே வந்துட்டு ஒரு பெரிய சாதனை தான். இது வந்துட்டு சாதனை இல்லாம கிடையாது. இதுவே ஒரு பெரிய சாதனைன்ற போது நீ வந்துட்டு உன்னோட நிலைமையை நீ முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் இதோட அடிப்படை தத்துவமே பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஒரு கரு உருவாகுதுன்னா அந்த கோடிக்கணக்கான கருமுட்டைகள்ல இருந்துட்டு வர்ற ஒரே ஒரு ஒரு அணு மட்டும்தான் வந்துட்டு உயிர் வாழுது. அப்ப அது உருவாகும் போதே வந்துட்டு பல லட்சம் அணுக்களை வென்றுதான் அதை வந்து ஜெயிச்சு வருத வழிய ஏதோ யதார்த்தமா அது வந்து நடக்கல. அப்ப வந்துட்டு அது உருவாகும் போதே அது வந்துட்டு ஒரு சாதனையாளன் அப்படின்றத வந்து ரெஜிஸ்டர் பண்றது. இது வந்துட்டு நம்ம அதை வேற மாதிரியே எடுத்துக்க கூடாது. இது வந்துட்டு ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. அப்ப உன்னால எல்லாமே முடியும். அப்ப ஒவ்வொரு கட்டமும் வந்துட்டு வாழ்க்கைன்றது போராடி போராடி தான் ஜெயிச்சுக்கிட்டு வர. யதார்த்தமா வந்துட்டு அப்படியே போகாது. நீ வந்து கருவா உருவாகும் போதே வந்துட்டு ஒரு போராளி அப்படின்ற மாதிரி தான் அவரு சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா. அது என்ன சொல்றாருன்னா, அந்த மாதம் 1ல என்ன சொல்றாருன்னா, இந்த தாண்டிக்காய் அப்படின்றத வந்து கம்பேர் பண்றாரு. தாண்டிக்காய் நானும் அப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது மலைப்பகுதியில விளையிற ஒரு காய். அது நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பாத்தீங்கன்னா சின்னதா இருக்குது. வந்துட்டு ஒரு 3 to 4 சென்டிமீட்டர் அளவு தான் அந்த காய் வந்து சின்னதா ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. அந்த காயில பாதி அளவு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தான் வந்துட்டு இருக்குது, உருவாகுது. அது வந்துட்டு அப்ப அந்த 1வது மாசம் அது பொழைச்சி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 2வது மாசம் என்ன பண்றாரு, லிக்விட் ஃபார்ம், அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் போல் இருக்கு. அப்ப அந்த ஸ்டேட்டையும் தாண்டி அது வந்து பொழைச்சி வருது. ஏன்னா அதுக்குள்ள எது வேணாலும் நடக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த கரு உருவானதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அப்ப இந்த அளவு வரும்போதும் இதை தாண்டி நீ பொழைச்சி வந்திருக்கிற, அப்ப நீ ஒரு சாதனையாளன் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் அவரு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. 3வது மாசத்துல என்ன பண்றாரு சொல்றாருன்னா, அந்த கருப்பையில பாத்தீங்கன்னா அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும்போது பலவிதமான அசுத்தங்கள் எல்லாமே நிறைஞ்சி இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல
நிறைய வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். இதை அத்தனையும் தாண்டி அப்ப அது உயிர் பிழைச்சி வாழுது அப்படின்ற போது அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். அப்ப அவ்வளவு சக்தி இருக்கும்போது தான் இத்தனை விஷயங்களையும் தாண்டி அது உழைச்சி அந்த இடத்துல உயிர் வாழ்ந்து அது நிலைச்சி காட்டுது அப்படின்ற சொல்றது. இப்ப 4வது மாசத்துல என்ன ஆகுதுன்னு சொல்றன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வந்துட்டு ஒரு இருட்டா இருக்குது. இந்த இருட்டா இருக்குது. பல விதமான ப்ரெஷர்ஸ் இருக்குது. சில விதமான கிருமிகள்லாம் வந்துட்டு அத அழிச்சு அத உருக்குலைய செய்யலாம். இதெல்லாமே தாண்டி நீ 4வது மாசம் வரை பிழைச்சு இருக்கிற அப்படின்றாரு. 5வது மாசம் வந்துட்டு ஒரு உருவம் வருது போல் இருக்கு. அப்ப உருவம் சிதையாமல் வந்துட்டு அங்கவும் வந்துட்டு அந்த உயிர் பிழைச்சு வாழற. அப்ப இத்தனை இடையூறுகள் வந்துட்டு நீ உருவானதுல இருந்து வருது. உருவாகும் போதே ஜெயிச்சுதான் வர. 5வது மாசமும் அந்த ஸ்டேஜ் வர. அப்ப 6வது மாசம் தான் வந்துட்டு என்ன சொல்றாரு, வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அப்ப வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் போது அதுக்கும் பலவிதமான துன்பங்கள் வருது. அதையும் தாண்டி வருது. அப்புறம் 7வது மாசத்துல வந்துட்டு என்ன பண்ணு சொல்றாருன்னா, அந்த கருவுக்கு வந்துட்டு உள்ள இருக்கிற கருவுக்கு ஒரு ப்ரெஷர், கிராவிட்டி ப்ரெஷர் வந்துட்டு வருது. கீழ் நோக்கி அழுத்துமா அப்போ வந்துட்டு. அப்ப அந்த ப்ரெஷர் எல்லாமே தாண்டி தான் வந்துட்டு 7வது மாசத்துல உள்ள இருக்குது. அதே மாதிரி 8வது மாசத்துல ஃபுல் ஃபார்ம்ல வருது. அப்ப அந்த ஃபுல் ஃபார்ம்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் பலவிதமான பிரச்சனை அதுக்கு உருவாகுது வந்துட்டு. அந்த ப்ரெஷரா இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி அதுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறதுல, இத மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி அந்த 8வது மாசம் வந்து பிழைச்சு வருது. அந்த 9வது மாசம் சொல்றாரு. வே 9வது மாசம் அது இத்தனை நிலையெல்லாம் கடந்து 9வது மாசம் பிழைச்சு வருது. அந்த 10வது மாசம் அந்த குழந்தை பிறக்க போற டைம் என்ன சொல்றாருன்னா, தாயும் சேயும் வந்துட்டு அந்த மரணத்தின் விளிம்புக்கே சென்று தான் வந்துட்டு பொழைச்சு வராங்க. அது வந்துட்டு ஒரு சாதா வந்துட்டு ஒரு நிகழ்வு கிடையாது. அவங்க போய் 2 பேருமே அந்த மரணத்தை தான் பார்த்துட்டு வராங்க. இத்தனை நிலைகளை கடந்து பிழைக்க வச்ச இறைவா, இப்படிதான் நான் வெளியில வந்திருக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு இவர் இந்த பாட்டுல தெளிவா ரெஜிஸ்டர் பண்றாரு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, டிபிக்கலா இவர் வந்துட்டு ஒரு ஆன்மீகவாதியா நம்ம பார்த்ததோ, இல்ல ஒரு ஆஹ், ஒரு அறிவியலாளரோ பார்த்ததோ, இதையும் தாண்டி ஒரு சைக்காட்டிஸ்டா வந்துட்டு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாரு வந்துட்டு. ஏன்னா இதை வந்துட்டு நம்ம இப்ப வந்துட்டு சொல்ற சாதனையாளர்களுக்கு வந்துட்டு யாரையோட கம்பேர் பண்றோம். ஆனா எல்லாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து போராட்டங்களை சந்திச்சிருக்குது. அது பிறக்கும் போதே ஒரு வெற்றியாளன். அத்தனை தனக்கு சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் அது எப்படி ஜெயிச்சிட்டு வருது அப்படின்றதையும் வந்துட்டு தெரிஞ்சாலே வந்துட்டு ஒரு தனி சக்தி கிடைக்கும். அடுத்தவனை கம்பேர் பண்றதும் நம்மளை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கும் பல வித்தியாசம் இருக்கும். ஓ, நம்மளால இவ்வளவு செய்ய முடியுமா, அப்ப செஞ்சிருக்கிறோமா, செய்யாம யாருமே இங்க வரல அப்படின்றது தான் ரொம்ப அழகா வந்துட்டு தெளிவு பண்றாரு வந்துட்டு. எனக்கு அதனாலதான் இந்த பாட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிட்டோமோ அப்படின்றதான் இது மாதிரி பாடல்கள்லாம் பார்க்கும்போது தோணுது. ஏன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா நம்ம திருவாசகத்தெல்லாம் ஒரு பாடலா கேட்டுட்டு போயிடுறோம். இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள போயிட்டு வேற வேற லெவல்ல பார்க்கும்போது தான் அடடா இப்படி மிஸ் பண்ணிட்டோமே. ஏன்னா அவர் அந்த ஆன்மீகவாதியை தாண்டி பார்க்கும்போது தான் தெரியுது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து டச் பண்ணி அழகா கொண்டு போயிருக்காரு. அவர் டச் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே இல்லையே போல் இருக்கு. பெரிய இவங்க நம்ம சித்தர்கள்னா வந்துட்டு ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நினைச்சிட்டோமே அப்படின்றது வந்துட்டு தோணுது. சரி, அதனால இந்த பாடலை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். அப்புறம் நம்ம இந்த அன்பை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இப்ப ஆன்மீகத்தின் உச்சமே அன்பு, அன்பு தான் அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு கூட ஆசிதம்பி ஐயா வந்துட்டு அன்பை பத்தி சொல்லியிருந்தாரு. அது எத்தனை கேட்டகரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. 10 சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி நானும் ஒரு சங்க இலக்கிய பாடல்ல வந்துட்டு அந்த காதலை பத்தி சொல்லும் போதே நம்ம ஆளுங்க 10 நிலையை வந்துட்டு அதுல இருக்குது. ஒவ்வொரு நிலையும் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப இந்த அன்பு அப்படின்ற விஷயம் வந்துட்டு எடுத்த உடனே எல்லாருக்கும் வந்துடுமான்னா நிச்சயமா வராது. ஏன்னா அன்புக்கு முன்னாடி அன்பு வரணும் அப்படின்னா முதல்ல அவனை காதலிக்கணும். அவனை வந்துட்டு தனிப்பட்ட நபர்களுக்கு வந்துட்டு அவங்கள பிடிக்கணும். அவங்களுக்கு மேல முதல்ல அவங்களுக்கு அன்பு வந்துட்டு அதிகமா வருது. அதிகமா வந்தாதான் பிற உயிர்களையோ பிற மனிதர்களையோ இல்ல பார்க்கும் பொருள்கள் மேல எல்லாமே அன்பு வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம அந்த திருக்குறள் முன்னாடி லைட்டா ஒரு விஷயம் டச் பண்ணியிருந்தோம். சரி, அது இன்னைக்கு அதை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சேன். ஏன்னா நம்ம திருவள்ளுவரை வந்துட்டு ஏதோ ஒரு மேக்ஸ் டீச்சர் ரேஞ்சில் வச்சுதான் நம்ம பார்த்துருக்கோம்.
எப்பவுமே வந்துட்டு இந்த அறம் பொருள் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் பேசி பேசி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா வந்துட்டு அவரை பார்த்து வச்சுட்டோம் நம்ம. ஆனா அப்படியே அந்த பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா இன்பத்து பால்ல அவர் டச் பண்ணாத விஷயங்களே இல்ல. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு ஒரு சாஃப்டான பர்சனா இருந்திருக்காரு. இதுல ஒரு 10 குறளை கூட நமக்கு சொல்லியிருந்தா நம்ம ஆளுங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 குறளோட விளக்கத்தையாவது தெரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, நம்ம அதுல வந்துட்டு அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் எடுத்து ஒரு சில குறள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதில் இப்போ நான் ஒரு சில குறள் சொல்றேன் பாருங்க. நம்ம இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை வந்துட்டு பார்க்கறது வந்துட்டு வேறு மாதிரியே தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவரும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே எடுத்து மனப்பாடம் பண்ணி அந்த குறள் எல்லாமே நம்ம பார்த்ததால நம்ம கிட்டத்தட்ட ஒரு டிபிக்கல் மேக்ஸ் டீச்சர் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் இந்த அப்பா வந்தா இதையே சொல்றாரு வந்துட்டு அப்படின்ற மாதிரியே ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மையிலேயே இவர் டச் பண்ணி சொல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதுல ஒரு சில குறள் பார்ப்போம் அப்படின்றத பார்த்தேன். அதுல அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் எப்படி பக்குவமா வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு அந்த காதல் அப்படின்ற விஷயத்துக்கு உள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் அப்ப அன்பு வரும். அப்ப அன்பு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் வந்துட்டு எப்படி ஒரு நேர்மையா இருக்கணும், அந்த அறம் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு எப்படி செயல்படுத்தணும், அதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா வாழ்க்கையில கொண்டு வரணும். அதை வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு இவர் செஞ்சிருக்கிறாரு. நம்ம அதுல ஒரு சில குறளை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறேன். இதுல பார்த்தீங்கன்னா, நோக்கினால் நோக்குவதல்லால் வினையினால் நோக்கினால் என்றறிதல் அரிது. இந்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைவன் வந்துட்டு ஒரு தலைவி பார்க்கறாராம். இப்ப பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, அந்த அம்மா வந்துட்டு இவரை பார்க்குது, தலைவனை பார்க்கறாங்களாம். ஆனா அது வந்துட்டு பார்க்குற பார்வை வந்துட்டு அது காதல் பார்வை தானா? இல்ல எதார்த்தமா பார்க்குறாங்களா? அப்படின்ற செயல் வந்துட்டு அவருக்கு புரிய மாட்டேங்குதாம். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்க்கும்போதே தெரியும். அது அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அவரு சொல்றாரு பாருங்க. ஏன்னா அந்த தலைவன பார்க்கறது அந்த அம்மா வந்து பார்க்கறது ஒண்ணு தற்செயலா தான் பார்க்குறாங்களா? இல்ல நம்மள வந்துட்டு பார்க்கணும்னு பார்க்குறாங்களா? அப்படி பார்க்கணும்னு பார்த்தாலும், அந்த பார்வையில வந்துட்டு காதல் இருக்குதா? இல்ல இல்லையா? இல்ல ஏதோ தற்செயலா தான் வருதா? அப்படின்றத வந்துட்டு இவரு ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ பார்த்தும் இவரால புரிஞ்சுக்க முடியலையாம். இந்த குறள்ல அவரு சொல்றது அதுதான். அவங்க வந்துட்டு எந்த நோக்கத்துல பார்க்குறாங்க அப்படின்றத என்னால பார்த்து புரிஞ்சுக்க முடியல. ஒரே ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இருக்கிறேன் அப்படின்றது தான் இந்த குறள்ல வந்துட்டு அவரு ரெஜிஸ்டர் பண்றாரு. இதே பார்த்தீங்கன்னா, அடுத்த குறள்ல வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்." இதுல என்ன சொல்றாருன்னா, திரும்ப அடுத்த ஸ்டேஜ்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு இவரால பிரெடிக்ட் பண்ண முடியலன்றாரு. அடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த காதல்ல என்ன சொல்றாருன்னா, இவர் பார்க்கும்போது அந்த அம்மா இவர பார்க்க மாட்டேங்குதாம். தலைவன் வந்துட்டு தலைவிய பார்க்கும்போது, இவங்கள பார்க்க மாட்டேன்றாங்களாம். இவரு பார்க்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுதுதான், பூமிய பார்க்குதாம். இவரு வந்துட்டு திரும்பி இந்த சைடு பார்க்கும்போது, அப்ப இவரு பார்க்காதப்ப அவங்கள பார்க்குறாங்களாம். அப்ப வந்துட்டு இவரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஓகே, கன்ஃபார்ம். அப்ப நம்மள தான் பார்க்குறாங்க. அப்படின்றது தான் இந்த பாட்டுல வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல. ஆனா அவங்க என்ன பண்றாங்களாம், வெட்கத்தால இவர நேரடியா பார்க்காம, இவரு பார்க்காம அந்த தலைவன வந்துட்டு பார்க்காம இருக்கிறப்ப பார்க்குறாங்களாம். பார்க்குறப்ப திரும்பிக்கிறாங்க. அப்ப இந்த பாடி லாங்குவேஜ இப்ப வந்துட்டு அந்த அடுத்த ஸ்டேஜ் கலக்கும்போது புரிஞ்சுக்குது. ஏன்னா, ஓகே இப்ப வந்துட்டு இவங்க நம்மள பார்க்குறாங்க. இந்த பார்வைக்கு வந்துட்டு காதல் தான் அப்படின்ற ஒரு பொருள்பட இவரு சொல்றாரு. இதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல எப்படி வர்றாரு? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க பார்வையோட அர்த்தங்களே புரியல, பாடி லாங்குவேஜ் தெரியல அப்படின்றது வராரு. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நம்ப பார்க்காம தலைவன் பார்க்காம இருக்கும்போது, அந்த தலைவி வந்து பார்க்குறா. இவரு திரும்பி பார்க்கும்போது அவங்க வெட்கப்பட்டு கீழ குனிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. இப்ப வந்துட்டு இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவர வந்துட்டு இவரு உணர்றாரு. நம்ம முன்னாடியே அந்த காதல்ல வந்துட்டு நம்ம எப்படி 10 நிலைகள் நம்ம இலக்கியத்துல கிளாஸ் இது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாங்க இல்லைங்களா? அதுல இதுல இந்த ஒவ்வொரு இது அப்படியே வரும். இதுல என்ன சொல்றாருன்னா, இப்பதான் இவரை வந்து ரியலைஸ் பண்றாரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த குறள்ல சொல்லிடுறேன். அப்புறம் பொருளுக்குள்ள போகலாம் இருங்க.
உணதற்கோடி உடைந்தோர் நட்பினுள் நன்னரும் உட்குமென் பீடு. இதுல என்ன சொல்றாருன்னா வந்துட்டு இந்த தலைவன் வந்துட்டு ஒரு பெரிய போர் வீரனா இருந்திருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நன்றி நிறைய நன்றியா நன்றி நன்றி. சிறப்பான வணக்கம் வணக்கம் ப்ரொஃபஸருக்கு நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. டாக்டர் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது தலைவன் தலைவி பார்க்கும் பொழுது அந்த கால தலைவன் தலைவி பார்க்கறது வேற, இந்த கால தலைவன் தலைவி பார்க்கறது வேற. அந்த காலத்து தலைவன் தலைவி பார்க்கறது வந்து அண்ணனும் நோக்கினான், அந்த அம்மாவும் நோக்கினாங்க, 2 பேரும் நோக்கினாங்க. அது வந்து ரியல் காதல், உண்மையான காதல். அது அந்த காதல் வந்து எக்ஸிக்யூட் ஆகி லைஃப் லாங் வரும். பட் இந்த காலத்து காதல்லாம் அப்படி இல்லை. இவங்க பார்க்குற பார்வையே வேற. ஸோ கிறிஸ்டலும் கேசியமும் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ராங் டைரக்ஷன்ல போக மாட்டாங்க. இப்போ வந்து அது காதல்லாம் கிடையாது, இவங்க காதல் சொல்லிக்கிறாங்க. கூட திருவள்ளுவர் மற்ற பழைய பழம்பெரும் எழுத்தாளர்களை, பரம்பெரும் முனிவர்களை, புலவர்களை எல்லாம் வம்புக்கு இழுத்துக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த காலத்து காதல் டோட்டல் இன்சாச்சுரேஷன் அப்படின்னா வந்து உடற்கவர்ச்சின்னு அர்த்தம். உடற்கவர்ச்சி தான் அர்த்தம். அந்த காலத்து காதல் வந்து உண்மையிலேயே லவ் பண்ணாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாங்க. பட் இந்த காலத்து காதல் பண்றாங்க, ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துல அப்புறம் என்ன பேர் சொல்றாங்களே, என்னமோ சொல்றாங்க சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லிவிங் டுகெதர் சார். காதல் லிவிங் டுகெதர் சார். இல்ல சார், புட்டுக்குது சார், காதல் புட்டுக்குது சார். பிரேக்கப் சார், பிரேக்கப். எஸ், பிரேக்கப். ரைட், கரெக்ட் வேர்ட் சார், கரெக்ட் வேர்ட். அதுதான் காதல் புட்டுக்குது, பிரேக்கப். சரி, பிரேக்கப். அப்புறம் தானே அதுக்கு திருப்பி அண்ணரும் நோக்கினா, அந்த அம்மாவும் நோக்கினாங்க, திருப்பி இன்னொரு பிரேக்கப். அப்புறம் அப்படியே நோக்குறாங்க, இன்னொரு பிரேக்கப். இப்படியே பிரேக்கப், நிறைய பிரேக்கப். அப்புறம் சம்மந்தமே எல்லாரும் ஒருத்த கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்ப அதான் போயிட்டு இருக்கு. இந்த பிரேக்கப் வந்துட்டு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணும்போது பார்த்தா அந்த அம்மாவுக்கு என்டையர்லி டிஃபரெண்ட், வேற ஒரு மணமகன் இருப்பாரு, இந்த இவருக்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு மணமகன் இருக்கு. அப்படிதான் கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. அதை வந்து யாரும் சரியா புரிஞ்சுக்கல. தட் இஸ் டோட்டலி இன்ஃபாச்சுவேஷன். அது தப்பு. கையில கிறிஸ்டலும் கேசியமும் கரெக்டா இருந்தது அப்படின்னா ட்ராக் மாதிரி போக மாட்டாங்க சார். அவங்களை வந்து அந்த டீனேஜ்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அவங்ககிட்ட டீனேஜ்லேயே அவங்கள டெய்லி கேசியம் எடுக்க சொல்லிட்டு, அப்புறம் கிறிஸ்டலை கரெக்டா அது எப்படி சொல்லணும்னு கரெக்டா சொல்லி கரெக்டா பண்ணிட்டு வந்தாங்கன்னா எஸ் சொல்ல வேண்டாம். இப்பதான் பிரேக், சொல்ல வேண்டாம் இதெல்லாம். ஆரம்பத்திலே பிரேக் போடுறாங்க. அதாவது என்னன்னா, அவசப்பட்டு வரட்டும், நீங்க எது சொல்றீங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் டிவைன் சீக்ரெட்டு. அவங்க அவஸ்தப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி, அப்புறம் டைவர்ஸ் ஆகி, இன்னொரு டைவர்ஸ் ஆகி அப்படியே வரட்டுமே, நீங்க எது சொல்றீங்க அப்படின்றாங்க. மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த யங் ஜெனரேஷன் இப்ப போற போக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது. சொல்ல வேணாம் தான் சொல்றாங்க. அது அவங்க அப்படியே தப்பா லவ் பண்ணி, தப்பா கல்யாணம் பண்ணி, தப்பா அவஸ்தப்பட்டு, தப்பா டைவர்ஸ் பண்ணி, அப்புறம் தப்பா திருப்பி இன்னொரு கல்யாணம் பண்ணி, அப்புறம் டைவர்ஸ் பண்ணி அவஸ்தப்பட்டு வரட்டுமே, நீங்க ஏன் சொல்றீங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் சொல்லிட்டோம். அதாவது எப்போ அந்த டீனேஜ் பருவம் வருதோ, அந்த டீனேஜ் எல்லாம் இப்ப இல்லை. இப்ப 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது லவ் பண்றான், 7ஆம் கிளாஸ் படிக்கும்போதே பிரேக்கப் ஆகுது, 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே லவ் பிரேக்கப், 7th 6th நான் கேள்விப்பட்டு மேக்ஸிமம் 6th லவ் டைவர்ஸ் அந்த அளவுக்கு இப்பயே போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணாமையே, அது என்ன பேர் சொன்னாங்க, அது பேரு, அது கல்யாணம் பண்ணிக்காமையே டைவர்ஸ் ஆகுது. அந்த மாதிரி பிரேக்கப் சொன்ன மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே லவ். இந்த லவ் எல்லாம் என்ன லவ்? தப்பான லவ். ஏஜ் அட்டர்மெண்ட்லேருந்தே ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் வருது, நிறைய தப்பா ரூட்ல போகுது. இதனால என்ன பிரச்சனைனா, 2 சைட்லயும் பிரச்சனை. இந்த பையன் சைட்லயும் பிரச்சனை, பொண்ணு சைட்லயும் பிரச்சனை. இவங்க வாழ்க்கையும் நிம்மதி இல்லை, அவங்க வாழ்க்கையும் நிம்மதி இல்லை. அது வேற மாதிரி போய் எங்கேயோ போய் ட்ராக் மாறி போயிட்டு இருக்கு, ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரே வழி என்ன அப்படின்னா, கிறிஸ்டலும் அந்த வயசுல கிறிஸ்டலை யூஸ் பண்ணி,
கேசியம் யூஸ் பண்ணி அதை ரெகுலரா தப்பு பண்ணாங்க. இந்த மாதிரி தப்பான வழிகளை போக மாட்டாங்க. சரியா அவங்களுக்குன்னு யாரு பிறந்திருக்காங்களோ, சரியா யார் அவங்களுக்குன்னு பிறந்திருக்காங்களோ, இந்த பூமியில அவங்களுக்குன்னு பிறந்திருப்பாங்க ஒருத்தர். அது ஆணுக்கு பெண்ணும் சரி, பெண்ணுக்கு ஆணும் சரி, அவங்கள கரெக்டா செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள மட்டுமே லவ் பண்ணுவாங்க, அவங்கள மட்டுமே பார்ப்பாங்க, அவங்க மட்டுமே என்டர்டைன் பண்ணுவாங்க, அவங்கள மட்டுமே டீல் பண்ணி அங்க மட்டுமே போவாங்க. தப்பான ரூட்ல போக மாட்டாங்க, தப்பான விஷயத்துக்கு போக மாட்டாங்க. நேற்று ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ், சவுத்ல இருந்து நம்ம தமிழ்நாடு உலகத்துக்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல நியூலி பார்ன் பேபி, பிறந்த குழந்தை வந்து அனாமத்தத்துக்கு போட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் யாரு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியலையா பிறந்த குழந்தை. பட் என்ன சொல்லியிருக்காங்க, போலீஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, யாரோ ஒரு டீனேஜ் இருக்கிற பொண்ணு தான் இந்த மாதிரி கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்து இப்படி போட்டு போய்க்குது வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா. யாரோ ஒரு டீனேஜ் பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய வந்து இப்படி போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இந்த ஊரை சம்மந்தப்பட்டவங்க, உத்திரமேரூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு, அது சம்மந்தப்பட்டவங்க அந்த பொண்ணை வந்து இப்ப நாம வந்து வலை வீசி தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பேப்பர்ல போட்டிருக்காங்க. இது எதை காட்டுகிறது? டீனேஜ் பொண்ணு குடும்பத்துக்கு தெரியாம ஏதோ இல்லீகலா வந்து தனிப்பட்ட முறையில் தவறா ஏதோ உறவு வச்சிருக்கிறாங்க, கன்சீவ் ஆயிட்டாங்க, குழந்தை பிறந்து குழந்தை திருந்து போட்டு போயிட்டு டீனேஜ் கேர்ள். நேற்று பேப்பர் நியூஸ். இது எதை காட்டுகிறது? இது மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு வந்த விஷயம் ஏதோ ஒன்று ரெண்டு நேற்று பேப்பர் பார்க்கும்போது அப்படி கண்டப்பட்டது. இந்த கன்றாவியெல்லாம் கண்ட பார்க்கணும் தலையெழுத்து நமக்கு. அது எப்படி போயிட்டு இருக்கு? இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது என்னன்னா, அந்த திருக்குறள்ல காமத்து பால்ல சொன்னதெல்லாம் 100% கரெக்ட், தப்பா இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ தயவு செஞ்சு கிறிஸ்டல் கேசியம் யூஸ் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி ராங் ட்ராக்ல போக மாட்டாங்க. படிப்புல கவனம் செலுத்துவாங்க, நல்ல தொழிலுக்கு போறதுக்கு கவனம் செலுத்துவாங்க. படிப்பு, கவனம், லைஃப்ல எந்த மாதிரி போகணும், நமக்குன்னு ஒருத்தர் பிறந்திருப்பாரு, நமக்குன்னு ஒரு அம்மா பிறந்திருப்பாங்க, அவங்கள மட்டும் கரெக்டா கான்சென்ட் பண்ணி அவங்க லைன்ல போவாங்க. தப்பான ரூட்ல லவ், பிரேக்கப் இதெல்லாம் போய் பேப்பர்ல பாக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வராத மாதிரி நடந்துக்குவாங்க. இதெல்லாம் தெரியல, அதனாலதான் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்து என்ன நடக்குது? எல்லாம் தப்பா தான் போயிட்டு இருக்கு. முறையான செக்ஸ் எஜுகேஷன் இல்லை. எது சரி எது தவறுன்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய எஜுகேஷன் இல்லை. இன்னைக்கு சிஸ்டம் டோட்டலா மாறி போச்சு. அட்லீஸ்ட் நாமளாவது மக்களுக்கு எது சொல்ற வரைக்கும் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கருத்தை வெளியில கொண்டு போய் சேர்த்துங்க. அது நமக்கு குட் கர்மா. சொல்லுவது நம்முடைய கடமை, நம்முடைய குட் கர்மா. அதை கேட்டு பலனடையாமல் கஷ்டப்படுவதும் அது அவங்களுடைய கர்மம். அதுக்கு நாம் பொறுப்பு. ஸோ குழந்தைகளுக்கு கம்பல்சரியா கிறிஸ்டல் வாங்கி கொடுங்க. கரெக்டா அரௌண்ட் அந்த டீனேஜ்னா இப்போ 5, 6ஆம் கிளாஸ்லேருந்தே கொடுக்கணும் போல இருக்கு. 13, 14 கிடையாது, 10, 11 ஆரம்பிச்சிடணும் போல இருக்கு. டீனுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் போல இருக்கு. இப்போ சாப்பாடுனுடைய நிலைமை வந்து டீனுக்கு முன்னாடியே லவ் ஆரம்பிச்சிடுது, ஹார்மோன்ல செக்ரேஷன் ஆக ஆரம்பிச்சு. 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுது. அப்ப என்ன பண்ணும்? 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை 10 வயசு, 10 வயசுல ஏஜ் அட்டன் பண்ண குழந்தை 6ஆம் கிளாஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், இல்லை 5ஆம் கிளாஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் பசங்களும் எல்லாம் பிஞ்சிலே போயிட்டுதுங்க. தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோம். சமுதாயம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. உங்களை காப்பாற்றக்கூடியது கர்மா மட்டும்தான். கேசியமும் கிறிஸ்டலும் சேரிட்டி மட்டும்தான். இந்த இறைக்கட்டளைகளை கரெக்டா ஃபாலோ பண்ண மாதிரி அந்த ஃபேமிலியில ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து கிறிஸ்டலையும் கேசியமும் கொடுத்து சாப்பிட வைங்க. நல்லா படிப்பாங்க, தப்பான ராங் ரூட்ல போக மாட்டேன். நாளைக்கு போயிட்ட பிறகு அப்படி போயிட்டானே, இப்படி போயிட்டானே, அப்படி பண்ணிட்டானே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பி பிரயோஜனமே கிடையாது. அலர்ட்டா இருந்துக்கணும். இதுக்கு கூட உங்க கர்மா அலோ பண்ணதான் செய்வீங்க. ஒரு 6-7 months பேக் நர்சிங் படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி அது அந்த கரெக்டா அந்த 18 years கம்ப்ளீட் ஆன உடனே மறுநாளே எஸ்கேப் ஆயிட்டு ஏதோ சொன்னாங்க. அந்த நியரிங் டைம் எங்க கண்டுபிடிக்க முடியல சார், எங்க போயிட்டாங்கன்னு தெரியல, கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னாங்க. அது கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெத்து வளர்த்து ஆளாக்கி இது பண்ணி அந்த பொண்ணு கரெக்டா அந்த 18 years கம்ப்ளீட் ஆகுறது எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு அந்த மாப்பிள்ளை விட்டாரு. அந்த மாப்பிள்ளை பையன் கொண்டு போய் பொண்ணை ஒழிச்சு வச்சிருக்கான். இவங்க தேடுறாங்க. ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வு அது. அது தப்பு. எப்படி பெத்து வளர்த்து ஆளாக்குனாங்க? ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு பையனுக்காக எல்லாரும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த பெற்றோரோட மனநிலை எப்படி பாதிக்கும்? எல்லாமே கர்மா தான். கொஞ்சம் கர்மாவை சரி பண்ணிக்கோங்க. கர்மா சரி பண்ணாதான் கர்மா தான். நீங்க எங்க போய் எங்க சுத்தி வந்தாலும் கர்மா தான். கர்மாவை எப்படி ஹவு டு ஹேண்டில் த கர்மாஸ், அவர் லைஃப் கர்மாஸ், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேட் கர்மா கடுக்க என்ன பண்ணும், குட் கர்மா கிரியேட் பண்ணும். ஒரு நாளும் இன்னைக்கு நீங்க இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு பணம் எய்ம் வைக்கிறீங்க, அதே எய்ம்
தினமும் இன்னைக்கு நாம என்ன பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணோம், குட் கர்மா ஏர்ன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், டெய்லி அனலைஸ் பண்ணுங்க. அதுதான் வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். நீங்க சும்மா போய் கோயிலுக்கு குளத்துக்கு போயிட்டு அங்க போனேன் இங்க போனேன் எல்லாம் கும்பிட்டாலும் ஒன்றும் வேலைக்காகாது. பாருங்க இன்னைக்கு நியூஸ், இது வந்து நானும் எதுவும் சொல்லல, பேப்பர்ல போட்டிருக்க நியூஸ் தான். 14ஆம் தேதி பேப்பர்ல வந்திருக்கு, 25ஆம் தேதியில வந்திருக்கு. லாரி மீது கார் மோதி கோர விபத்து, சென்னையைச் சேர்ந்த 4 பக்தர்கள் உடல் நசுங்கி பலி. சென்னையைச் சேர்ந்த 4 பக்தர்கள் உடல் நசுங்கி பலி. திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற போது திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று திரும்பிய போது சோகம். எட்டயபுரம் அருகே நடந்த விபத்தில் லாரி மீது மோதி கார் அப்பளம் போல நொறுங்கி கிடந்ததை படத்தில் காணலாம். அப்பளம் போல, பஜ்ஜி போல, வடை போல எப்படி நசுங்கி இருக்குன்னு போட்டிருக்கான். பாருங்க 4ஆம் தேதி பேப்பர்ல போட்டிருக்காங்க. இது என்ன நான் கேட்கிறேன்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க, ஊருக்கு சென்னைக்கு ரிட்டர்ன் வர்றாங்க. ஸ்பாட்டே டெத், 4 பேருமே ஸ்பாட்டே இறந்துடுறாங்க. அப்புறம் இது 2 பேர் கொஞ்சம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க போல. மொத்தம் 6 பேர். 6 பேர்ல 4 பேர் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. 2 பேர் வந்து அவங்க பிள்ளைகள் போல இருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது பிறகு தெரியல. ஏன் அந்த முருகன் இவர்களை காப்பாற்றவில்லை? நான் ஏடாகூடமா கேட்கணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஏன் திருச்செந்தூர் முருகன் இவர்களை காப்பாற்றவில்லை? ஏன் அந்த வள்ளியும் தெய்வானையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணவில்லை? வள்ளி தெய்வம் 2 பேர் கூட இருக்காங்கல்ல, அவங்களாவது சாமி ஏதோ வந்துட்டாங்க, பக்தர்கள் வந்திருக்காங்க, பாவம் அவங்களை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வள்ளியும் தெய்வானையும் முருகருக்கு ரெக்கமெண்ட் பண்ணவில்லை? சொல்லுங்க. நோ ஆன்சர். கர்மா தான். நம்ம திருப்பி சொல்ல காரணம் வந்து அதான். ஆத்தன்டிக்கா பேசுறோம், சும்மா ஏதோ கதையெல்லாம் பேசல. நம்ம கடவுளே என்றாலும் உங்ககிட்ட கர்மா இருந்தா தான் உங்களை ஃபேவர் பண்ணுவார். உங்கள்கிட்ட கர்மா இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டான்றதுக்கு இது ஒரு உதாரணம். பாரு 25 பேப்பர்ல பாரு. எத்தனையோ பேர் கோயிலுக்கு போறாங்க, எத்தனையோ பேர் வழிபட்டு இருப்பாங்க, எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. ஏன் இந்த 4 பேர் மட்டும் இறக்கணும்? அதுவும் கோயிலுக்கு போய் டைரக்டா வர்றாங்க. யாராவது கோயிலுக்கு போற பழக்கம் இருந்தா, நமக்கு ஒரு இது பழக்கம் உண்டு இல்லையா, கோயிலுக்கு போயிட்டா எங்கேயும் போக கூட நேரம் நம்ம வீட்டுக்கு தான் போகணும், நேரம் அந்த டிவைன் எனர்ஜி அப்படியே வாங்கிட்டு போகணும் ஒரு 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 ஐதீகம் இருக்கு. அது நல்ல கருத்தான், தப்பு கிடையாது, அது சரிதான். ஆனா அவ்வளோ கரெக்டா நேரம் ஏன் அப்பளம் போல பஜ்ஜி போல வடை போல எல்லாம் டிஃபைன் பண்ணி போடுறோம், பேப்பர்ல போடுறோம்? ஏன் அது இருக்கு? காரணம் என்ன? யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஏன்டா நாம இப்படி நடக்குது? அப்படி ஏன் இந்த 4 பேருக்கு நடக்கல? கர்மா. இவங்க சம்பாரிச்சு வச்சுக்கிற கர்மா. அது பாருங்க, 4 பேர் அவுட்டு, 2 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நம்ம பேப்பர்ல போடல. அவங்க இருக்கிறாங்களா, அடிபட்டாங்களா, லைஃப்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, அந்த பாதிப்பு அவங்க லைஃப்ல எவ்வளவு நாளைக்கு இருக்கும், இல்ல இறந்துட்டாங்களான்னு தெரியாது. யோசனை பண்ணும் கொஞ்சமாவது. சரியா? இன்னொரு நியூஸ். இது என்னைக்கு? இது 18ஆம் தேதி பேப்பர்ல போட்டு, 18th பேப்பர், 4 நாள் கழிச்சு 18 பேப்பர்ல. இவங்க எப்படி டெபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க. கார் ஆம்னி பஸ் மோதி தீப்பிடித்து எரிந்து எலும்பு கூடாக நிற்கும் காட்சி. நம்ம தினத்தந்தியில் எப்படிலாம் டிசைன் பண்ண பாருங்க, பக்கத்துல போய் உட்கார்ந்து டிசைன் எல்லாம் கொடுப்பாங்க இவங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. கார் ஆம்னி பஸ் மோதி, கார் மேல அடிச்சிருக்கா, மோதி தீப்பிடித்து எரிந்து எலும்பு கூடாக நிற்கும் காட்சி. இங்க வந்து எலும்பு கூடு, அங்க அப்பளம், இங்க எலும்பு கூட நிற்கும் காட்சி. கார் ஆம்னி பஸ் மோதி தீப்பிடித்தன. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் உடல் கருகி சாவு. ஒரே குடும்பம், ஒரே ஃபேமிலி, சிங்கிள் ஃபேமிலி, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் உடல் கருகி சாவு. கோவிலுக்கு சென்று விட்டு திரும்பிய போது சோகம். இது ஏதோ கர்நாடகால ஏதோ ஒரு கோயில் போல இருக்கு. அந்த கோயில்
ஏதோ கோயில் போட்டிருக்காங்க. ம். இங்க இருக்கு. லாஸ்ட்ல போட்டிருக்காங்க. அமாவாசையை முன்னிட்டு கிருஷ்ணநாயக் தனது குடும்பத்துடன் காரில் களப்புரியில் உள்ள தித்தினி மௌனேஸ்வரர் கோயில், ஏதோ சிவன் சம்பந்தப்பட்ட கோயில் போல இருக்கு. சிவன் சம்பந்தப்பட்ட கோயில் கர்நாடகால அமாவாசை முன்னிட்டு கிருஷ்ணநாயக் தனது குடும்பத்துடன் காரில் களப்புரியில் உள்ள தித்தினி மௌனேஸ்வரன் ஒரு கோயில் இருக்கும் போல இருக்கு. தித்தினி மௌனேஸ்வரர் கோயிலுக்கு சென்றார். அங்கு சாமி தரிசனம் முடித்து விட்டு சிரவரம், அது ஏதோ ஊர் போல இருக்கு, சிரவரம் நோக்கி திரும்பி வரும்போது கார் திடீர்னு வெடிச்சது, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அது கதை, அது மாமூல் கதை. அது சரி, ஃபேமிலியோட போட்டிருக்காங்க பாருங்க. 9 பேரு அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. இந்த ஃபேமிலி பாருங்க, குழந்தைங்க, பெரியவங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃப், ஃபேமிலியோட போட்டிருக்காங்க. சரியா? இல்ல கர்நாடகாவில் ஏதோ ஒரு கோயில், ஏதோ ஈஸ்வரன் கோயில் போல இருக்கு. சரி, ஏன் அந்த ஈஸ்வரன் அவங்களை காப்பாத்தல? ஏன் பார்வதி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல? சுவாமி இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, உங்களை வந்து வழிபட்டு போறாங்க, நம்மளை வந்து வழிபட்டு போறாங்க, அவங்கள கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க, அவங்க கொஞ்சம் ஒரு மைல்டே தப்ப வச்சு கொடுங்க, இல்லை ஒரு சின்ன மாதிரி வழிபட்டு இது பண்ணி விடுங்க, பெருசை சின்னதா குறைச்சி கொடுங்க, தண்டனை இல்லாம மாதிரி பண்ணுங்க, இல்லை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த பார்வதி அம்மா வந்து அந்த திண்டினி மௌனேஸ்வரர் கோயில்ல இருக்கிற அந்த ஈஸ்வரன் கிட்ட சொல்லலை? அந்த ஈஸ்வரன் டீல விட்டார். ஏன் பார்வதி அம்மாவை ஏன் சொல்லலை? ஏதோ பேர் வச்சிருப்பாங்க. ஒரு கோயில்ல சிவனுக்கு ஒரு பேர் இருக்கும், அம்மனுக்கு ஒரு பேர் இருக்கும். அம்மனுக்கு ஒரு கோயில் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஒரு காரணத்தோட வச்சிருக்காங்க. அது கூட ஸோ அந்த கோயில் ஏதோ மௌனேஸ்வரர் கோயில்னு வருது. அந்த மௌனேஸ்வரர் கோயிலையும் அந்த பார்வதி அம்மாவும் ஏன் அவர்களை காப்பாற்றவில்லை? ஏன் கேள்வி கேட்டா இன்னும் பதில் சொல்ல முடியாதுங்க. ஏன்? எத்தனையோ பேர் கோயில் போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. அது அமாவாசைக்கா ஸ்பெசிஃபிக்கா போயிருக்கிறாரு. அமாவாசைன்றது நம்ம லைஃப்ல இருக்கிற நெகட்டிவ் ரிமூவ் பண்றதுக்குண்டான ஸ்பெஷலான நாள். பௌர்ணமின்றது நமக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி வாங்கறதுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கான நாள். இந்த அமாவாசையில வந்து ஸ்பெசிஃபிக்கான நாள் வந்து இந்த நெகட்டிவ் ரிமூவ் பண்றதுக்கான சரியான நாள். அந்த நாளை போய் வழிபாடு பண்றாங்க, ரைட், ஓகே. அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களோட உதவியோடு, முன்னோர்களுடைய சப்போர்ட்டோட, முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட அன்னைக்கு நெகட்டிவ்ல நாங்கள் ரிமூவ் பண்றோம். முன்னோர்கள் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை கும்பணும்னு சொல்ற காரணம் அதுதான். அமாவாசை அன்னைக்கு முக்கியமா முன்னோர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முக்கியமா ரொம்ப நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ், ஆன்செஸ்டர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அத்தனை பேர் போய் கும்பிட்டு இருப்பாங்க. கும்பிட்டுட்டு கோயிலிருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. வரும்போது இந்த ஆக்சிடென்ட் நடக்கும். எலும்பு கூடு போல நெருங்கி இருக்குதுன்னு போடுறாங்க. பேப்பர் நியூஸ் பார்க்கணும், தூக்கி போட்டு வந்துடுறோம். பட் நான் என்ன கொண்டு பார்ப்பேன், ஏன் இவளை கடவுள் காப்பாற்றவில்லை? கர்மம். மூணே ஆயிடுச்சுதான் கர்மம். இந்த கர்மா இல்லாம ஒண்ணுமே இல்லை. நீங்க எங்க போய் எங்க சுத்தி எந்த தெய்வத்தை எங்க வேரோட பேத்து கொடுமனாலும், எந்த நாட்டுக்கு போய் எந்த இடத்துல போய் புளிச்சு கால் வச்சாலும் பண்ணாலும் கும்பிட்டாலும் கர்மாதான். நம்ம சம்பாதிச்சிருக்க கர்மாதான். whether you believe it or not, whether you accept it or not, நீங்க நம்பினாலும் நம்பினாலும் அதான் வேலை செய்யுது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் அதான் வேலை செய்யுது. நீங்க பார்ஷியலா நம்புறேன் சார், கொஞ்சம் நம்புறேன் சார், கொஞ்சம் நம்புறேன் சார், அதான் வேலை செய்யுது. நீங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்னாலும், நான் கொஞ்சம் தான் ஒரு பகுதியை நம்புறேன், பகுதி நம்ப மாட்டேன், இதுக்கு மட்டும் நம்புவேன், இதுக்கு மட்டும் நம்ப மாட்டேன், எப்படி எடுத்துக்கிட்டாலும் 100% வேலை செய்வது நீங்கள் பாசிட்டிவ் செய்த கர்மா மட்டுமே. இறைவன் சில காரணங்காக மறைச்சு வச்சிருக்காரு, அவ்வளவுதான். எல்லாம் போட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். எல்லா பிறவிலும் போட்டோம்னா மென்டல் ஆயிடும். நம்ம இப்பவே மென்டலா இருக்கும் இல்லையா? இப்பவே டென்ஷனு, எமோஷனு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லாமே ஒரு வகையில மனநோயாளிகள் தான் இருக்கிறோம். எல்லாருமே கோவப்பட்ட கூட அது ஒரு மனநோயாளியினுடைய ஒரு கேரக்டர் தான். அது கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், எமோஷன் ஆகுறோம்னா கூட அது கூட ஒரு வகையில மனநோய் தான். அதுக்கு நம்ம அது பெருசா நோயின்னு எடுத்துக்கிட்டோம். பட் அதுவும் நோய் தான். கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், எமோஷன் ஆகுறோம் அப்படின்னா அதுவும் மனநோய் தான். அதுக்கு ஒரு தனியா பேரெல்லாம் தேவையில்லை. பட் இந்த மாதிரியான மனநிலைகளை நம்ம பாதிக்கும் பொழுது, இந்த துன்பங்கள் படும் பொழுது, நல்லா திரும்ப சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப், ஒரு செகண்டும் கூட நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா டிட்டர்மின் பண்ணுது. இது தெளிவா புரிஞ்சுங்க. இந்த கடவுள் வந்து சும்மா ரெஃபரி மாதிரி தான். அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. நீ சரி தப்புன்னு சொல்லுவார்.
நீங்க கடவுள் இஸ் ஈக்குவல் டு ரெஃபரின்னு வேணா போட்டுக்கலாம். தமிழ் வேர்டு என்னன்னு எனக்கு தெரியல, ரெஃபரி போட்டுக்கோங்க. ரெஃபரி இது சரி, இது தப்பு, இது ஓகே, இது ஓகே, இது ரைட், அப்படி அம்பையர். நீங்க ரெஃபரின்னு சொல்லலாம், அம்பையர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை தான் சொல்லுவார். அவர் கடவுள் வந்து அவர் தான். ஆனா அவரே வந்து கேம் விளையாடுவாரு, காப்பாத்துவாருன்றது தப்பு. அவரே வந்து கேம் விளையாடுவாரு, அவரே காப்பாத்துவாரு, அவரே ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு தப்பு. யாரு? நீங்க 2 டீம் விளையாடும் போது அம்பையருடைய ரோல் என்ன, ரெஃபரினுடைய ரோல் என்ன? அவர் இது சரி, இது தப்பு, இது கரெக்ட், இது ரைட்டு, இது ஓகே, இது ஓகே இல்லை அப்படி சொல்லுவார். அவ்வளவுதான். இதைத்தான் கடவுள் சொல்லுவார். அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு, அது வேற மேட்ரு. பட் கடவுள் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். புரிஞ்சுக்கோங்க, கடவுள் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். கர்ம விதி மீறி ஒரே ஒரு பாயிண்ட் கூட செயல்பட மாட்டார். நீங்க எந்த புராணம் எடுத்துக்கோங்க, எந்த இதிகாசம் எடுத்துக்கோங்க, எதுல வேணாலும் பாருங்க, கர்ம விதிக்கு உட்பட்டு தான் செயல்படுவார் கடவுள், மனிதனாக பூமியில் பிறந்தாலும் கூட. நீங்க கடவுளை புராணத்துல இதிகாசத்துல எந்த வகையில பார்த்து எடுத்தாலும் ஓகே. பட் மனிதனாக கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், எந்த அவதாரம் எடுத்தாலுமே, தசாவதாரங்கள், எந்த லிட்ரேச்சர் எடுத்தாலுமே, கடவுளப்பட்ட இலக்கியங்கள அவர் மனிதனாக பிறந்தாலும் கூட கர்ம விதிக்கு உட்பட்டு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். கடவுளுடைய அவதாரங்களே கடவுளே மனிதனாக பிறக்கும் பொழுது அவங்க கர்ம விதிக்கு உட்பட்டு வாழ்வாங்கன்னா அப்ப நாமெல்லாம் எந்த முறை? நாமளும் கடவுள் தான். பட் அவர் 100%, நாம் 1%, 2%, அவ்வளவுதான். அதனால புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பேப்பர் பார்க்கும்போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. மக்கள் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. கடவுள் காப்பாற்றுவார், கடவுள்லாம் காப்பாற்ற மாட்டார். ஆனா வழிகளை காட்டுறாரு. அவர் பாட்டு படிச்சுட்டு எங்கே போயிடல, அது வழி காட்டுறாரு. இப்படி போ, இப்படி போகாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. பட் நாம நம்மளோட ஈகோனால, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளை தெரிஞ்சவங்க நம்மள மாதிரி யாரும் தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு அந்த ஈகோனால, அந்த அகம்பாவத்தினால நாம கடவுளை வந்து அவருடைய கொடுக்குற டைரக்ஷன் தப்பா புரிஞ்சுக்கிறோம், தப்பா ஹேண்டில் பண்றோம். தட்ஸ் வை வி ஆர் சஃபரிங். அதனால நம்ம கஷ்டப்படுறோம். சரியா? பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இன்னொரு நியூஸ். வறுமையை பயன்படுத்தி கைத்தறி தொழிலாளர்களின் 250 கிட்னி தேடியுள்ளனர். வறுமையை பயன்படுத்தி கைத்தறி தொழிலாளர்களின் 250 கிட்னி தேடியுள்ளனர். திமுகவினர் மீது அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. இது நமக்கு அரசியல் வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் கைத்தறி தொழிலாளர்கள் 250 கிட்னி தேடியுள்ளனர். யாரோ தேடி இருக்காங்க, யாரோ வாங்கியிருக்கிறாங்க, யாரோ கொடுத்துருக்குறாங்க. கிட்னி திருடுற அளவுக்கு நாமளும் இருக்கக்கூடாது, கிட்னி திருட்டு கொடுக்குற அளவுக்கு நாமளும் இருக்கக்கூடாது, கிட்னி வாங்குற நிலைமையும் இருக்கக்கூடாது, கொடுக்குற நிலைமையும் இருக்கக்கூடாது. அதை நாம பண்ணிக்கணும். 250 பேர் கிட்னி எடுத்துட்டாங்க, ரைட், ஓகே, அது அரசியல், அது நமக்கு வேண்டாத விஷயம். நம்ம மேட்ரு மட்டும் பேசுவோம். 250 பேர் கிட்னியை திருடி இருக்காங்கன்னா அப்ப 250 பேர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கிட்னியை வித்துருக்குறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வித்துருக்குறாங்க, அல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய அறியாம மிரட்டி அராஜகம் பண்ணி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவங்கள மிரட்டி எடுத்திருக்கிறாங்க. அப்ப 250 பேர் கிட்னி தேவைப்படுது, 200 பேர் கிட்னி தேவைப்படுது. அதுக்கு கடவுள் கொடுத்து அவங்க கிட்னி அவங்க கரெக்டா ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஏன் இந்த மாதிரி போய் திருடணும்? ஏன் அது ஒரு கர்மா சேர்த்துக்கணும்? இதுவும் கர்மா தான், அது வேற சப்ஜெக்ட். அது அதை திருப்பி அதையே நோண்டிட்டு இருக்க வேண்டாம் நாம. பட் இது கர்மா தானே. அப்ப நாம முறையா கரெக்டா சரியா அந்த இறைக்கட்டெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க, கிட்னி நமக்கு தேவை, வாங்கணுன்ற அவசியம் நமக்கு வராது, கிட்னி கொடுக்கணுன்ற அவசியமும் வராது. கிட்னி ஏழாகடமா திருடி போயிட்டான்றதுக்கு நம்ம ஒரு பலிகடாவும் மாற்ற மாட்டோம். இது 3 ஆங்கிள் பாருங்க. நம்ம இறைக்கட்டுகளை கரெக்டா டே டு டே லைஃப்ல டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா கிட்னி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம கடவுள் கொடுத்த கிட்னியை அப்படி மெயின்டைன் போகலாம் லைஃப் எல்லாம். நம்பர் 1. நம்பர் 2, ஏதோ ஒரு காரணம் கிட்னி விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு மாதிரி சூழ்நிலை, கஷ்டம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, பணம் வேணும், அதுக்காக கிட்னி விற்க வேண்டிய சூழ்நிலையும் வராது. 2. 3வது ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரும் நம்மளை அச்சுறுத்தி மிரட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்மளை பிளாக்மெயில் பண்ணியோ ஏதோ ஒரு வகையில நம்முடைய விருப்பத்தை மீறி நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக யாரும் நம்ம கிட்ட கிட்னி திருட முடியாது, எடுக்க முடியாது. நம்மளை ஏமாத்தி யாரும் கிட்னி எடுக்க முடியாது. எப்ப இதெல்லாம் மூணுமே பாசிபிள்? இறைக்கட்டளை கரெக்டா லைஃப்ல ஃபாலோ பண்ணாதான் பாசிபிள். போய் சாமி கும்பிட்டு இருந்தாலும் பாசிபிள் இல்லை.
இத்தனை இத்தனை இந்த கிட்னி எல்லாம் திருடி விட்டாங்களே எத்தனை பேரும் கோயில போய் சாமி கும்பிட்டவங்க தான். காப்பாத்தல வாய் கர்மா. ஸோ இறைக்கட்டளைகளை கரெக்டா லைஃப்ல டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. அது உங்களோட லைஃப்ல எல்லாத்துக்குமே சொல்யூஷன். வாழ்க்கையில பிறந்து இறக்குற வரைக்கும், திருப்பி இறந்து திருப்பி மறுபிறப்பு எடுக்கிற வரைக்கும், அல்லது இறந்து மறுபிறவிக்கு வராம போகிற வரைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே அது பொருத்தமானது. ஸோ கர்மாஞ்சலி நீங்க ஃபாலோ பண்ணுங்க லைஃப்ல. 18 இறைக்கட்டளை லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் தேவைப்படாது. இது பாருங்க, இன்னொரு கூத்து, இது ஒரு கூத்து. இதை கண்டாரி எங்க போய் சொல்றது? மோட்டார் சைக்கிளில் சென்ற போது கீழே விழுந்தார். மூளைச்சாய்வு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். இறந்தும் 6 பேருக்கு வாழ்வளித்தார். இது என்ன பெருமை இது? ஐயோ ராமா, நான் என்ன சொல்ல. மோட்டார் சைக்கிள் சென்ற போது கீழே விழுந்துட்டாரு. மூளைச்சாய்வு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். இறந்தும் 6 பேருக்கு வாழ்வளித்தார். சரி, ஓகே. இப்போ ஒரு 1 month 1.5 month பேக்கு நம்ம குரூப்ல கூட மெசேஜ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆந்திரா சைடில் ஏதோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ ஏதோ ஒரு லேடிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாங்க. அவங்க மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அவர் கொஞ்சம் வசதி இல்லாத போல இருக்குது, மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது காசு இல்லை. சரி, பாடியை வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு வராரு. இது பேப்பர் நியூஸு, வாட்ஸ்அப்லேயும் போட்டிருந்தாங்க. பேப்பர் நியூஸு வரும்போது ஏதோ ஒரு குட்டி ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு ஜெர்க்காய் வண்டி பள்ளத்துல இறங்கியிருக்கு, வண்டி சாஞ்சிருக்கு. அந்த ஜெர்க்கு, அந்த அதிர்வு, அந்த அதிர்ச்சி, அதுல அந்த அம்மா திருப்பிக்கு உயிர் வந்துச்சு. இது லைவா போட்டிருந்தாங்க. இப்ப இது எதை சொல்லுவீங்க? டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, அவங்க ஒய்ஃபை கூட்டு போறாரு. டாக்டர் டிக்ளேர் பண்ணா மூளைச்சாய்வு அடைஞ்சிட்டாங்கப்பா, இதுக்கு மேல அவங்க காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு கொண்டு போன்ட்டாங்க. சரி, வீட்டுக்கு கொண்டு வராரு. வேற ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலன்ட்டு வண்டி ஜெர்க்காகி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, குட்டி ஆக்சிடென்ட் மாதிரி ஜெர்க்காகி இறங்குது. அந்த அம்மா உயிரோட எழுந்து வந்துடுறாங்க. லைவா அவங்களுடைய போட்டோ போட்டு பேப்பர்லையும் போட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்லையும் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 1 month முன்னாடி. அப்ப மூளைச்சாவு அடைந்தது அப்படின்னு சொன்ன டாக்டர் சொன்னது சரியா தவறு? யாரு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க? யாரு அவங்க போய் கேட்கறவங்க யாரு இருக்காங்க? யார் போய் கேட்பாங்க? அவங்கள போய் யாரும் கேட்க முடியாது. மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனா உயிரோட பழிச்சிட்டாங்க. அப்போ மூளைச்சாவு அடைஞ்சாங்க இவங்க சொல்லி இருக்கிறாங்க, அந்த உறுப்பை எடுத்தாங்க. மூளைச்சாவு அடைஞ்சாங்களா அடையா நாங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அப்ப மூளைச்சாவு அடைஞ்சாங்கன்னு சொல்லும் போது, எடுக்கும்போது ஒரு ஆத்மா ஒரு மயக்க ஸ்டேஜ்ல, ஒரு மயக்கமான ஸ்டேஜ்ல, ஒரு பார்ஷியல் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது, உயிரோட இருக்கும்போது அவங்க உறுப்பை கொலை செய்து நம்ம எடுத்த மாதிரி தானே இது அடக்கம். இதுதான் மாற்றுக்கு இருந்தா சொல்லுங்க. ஒன் சைடு கிடையாது, உங்க சைடு கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஓப்பன் ஃபோரம் தான். இது நான் ஒண்ணு சொல்லணும் இல்லை. என்னுடைய கருத்து என்னன்னா, ஆந்திரால தெலுங்கானாவை தெரியல, இந்த இன்சிடென்ட் நடக்குது, வராங்க, திருப்பி புடைக்கிறாங்க. அப்போ மூளைச்சாவு அடைஞ்ச பெண் திருப்பி உயிரோட புடைக்கிறாங்க. அப்போ மூளைச்சாவு அடைஞ்சு டிக்ளேர் பண்றாங்களே, இவங்க 100% மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்கன்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது? இப்ப அந்த மாதிரி புடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இந்த பெண்மணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன் ஒரு வகையில ஒரு பார்ஷியல் கோமால இருந்திருக்கலாம் இல்லையா? அது கோமால நிறைய ஸ்டேஜ் இருக்கு, அப்படி நம்ம பின்னாடி பேசுவோம். அது சாதாரண விஞ்ஞானத்துக்கு தெரியாது, அது யோக விஞ்ஞானத்துக்கு தான் தெரியும், யோகா சயின்ஸ் தான் தெரியும். அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ அந்த பார்ஷியலா அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது இவங்க பிரெயின் இறந்து போச்சு, டெத் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க பார்ஷியல் கோமால இருக்கும்போது உயிரோட கிடக்கிற மாதிரி தான் கணக்கு. அப்ப இவங்களை கொலை பண்ணி அரசாங்கத்தின் அனுமதியோட, அரசாங்கத்தினுடைய சட்டத்தோட, அரசாங்கத்தினுடைய உத்தரவை கையில வச்சுட்டு பகல் கொள்ளையாக கொலை பண்ணி தானே இந்த உறுப்பை எடுத்திருப்பாங்கன்னு நாம சொல்லலாம். இதை மறக்க முடியுமா நாம? இப்ப இவங்களுக்கு என்ன, 6 பேருக்கு உயிர் கொடுத்தாங்க பெருமை. இவங்க அடுத்த லைஃப்ல என்ன போவான்னு நம்ம சொல்ல வேண்டாம், அது நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். ஐயா மன்னிக்கும், சவுண்டு கொஞ்சம் விட்டு விட்டு வருதுங்கய்யா. சார் என்னன்னு பாருங்க சார். இல்லையா, கரெக்டா கேக்குதுங்க ஐயா. பாருங்க, அது உங்க சைடுல என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. பட் எனிஹோ ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ நார்மலா ஒருத்தர் இறக்குறாரு, இறக்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கண் தானமோ இல்ல உடல் உறுப்புகளோ ஏதோ ஒரு தானம் எழுதி வச்சுட்டு இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட அனுமதி முன்னாடியே கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் அவர் உடல் உறுப்புகளை தானமா ஹாஸ்பிட்டல்லையோ இவங்களோ எடுத்து அதை செய்யறாங்க. அப்படிங்கும் போது
அது வந்து தர்மத்துல சேராதா? ஏன் அது மட்டும் நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நீங்க சொன்னீங்க அடுத்த பிறவியில அவங்க அந்த உறுப்புகள் இல்லாம பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒருத்தர் தானம் தானே, தர்மம் தானே செய்யறாரு, இதுல நமக்கு புண்ணிய கர்மா வராதா ஐயா? இதே கேள்விதான் சார் என்னோட குருநாதர் சுந்தரராஜன் கிட்ட கேட்டேன். இதே கேள்விதான் நான் கேட்டேன். அவர் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது அவர் தான். உறுப்பு தானம் ஏன் பண்ணக்கூடாது, பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு வகுப்படுத்தி ப்ராக்டிக்கலா டெமோ பண்ணி அதை ப்ரூவ் பண்ணாரு அவர் தான். அது வரைக்கும் நானும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி உடல் உறுப்பெல்லாம் தானம் பண்ண நல்லது, நம்ம உறுப்பு வந்து அடுத்தவங்களுக்கு பயன்படும், அது நல்லது அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னுடைய குரு சுந்தரராஜன் தான் ஒரு நாள் வந்து அது ஒரு விலக்கி அது தப்பு, அது கண் தானத்தை பத்தி ஆரம்பிச்சோம் பேச்சு. அது கேஷுவலா பேசும்போது கண் தானத்தை பத்தி பேசணும். அதை ஆரம்பிச்சு அது ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் ஃபுல்லா அது அப்படியே போச்சு. அன்னைக்கு ஃபுல்லா எடுத்தாரு. கண் தானம் பண்ணதுனால அது என்ன பிரச்சனை, அது ஏன் பண்ணக்கூடாது, எதுக்காக பண்ணோம், எந்த பிறவியில கண்ணை கொடுத்தாங்களோ அடுத்த பிறகு அது கண் கண்டிப்பா இருக்காது. யார் கண் தானம் பண்றாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவியில கண்டிப்பா கண் இருக்காது. அதை கிளைர் வாயின்ஸ்ல போய் ஒரு 12 கேஸ் பார்க்க வச்சாரு. கண் தானத்தை மட்டும் 12 கேஸ் பார்க்க வச்சு, அதுக்கு மேல வேற சில கேஸ் எல்லாம் அவங்க காட்டி கொடுத்தாரு. போய் பார்த்தா நானும் பார்த்தேன், அது கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. அது பார்த்த பிறகுதான் தெளிவு வந்தது. அவர் சொல்ற காரணம் என்னன்னா, அவன் வந்து பூர்வ ஜென்மத்துல என்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்காக இந்த ஜென்மத்தை கண் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இறைவன் படைக்கிறார். என்னோட நோக்கம் வந்து என்னன்னா, பூர்வ ஜென்மத்துல அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியாது, அதுக்குள்ளே மனசு போய் பார்த்தா தெரியும் என்ன பண்ணாங்க. அதனால அந்த பனிஷ்மெண்ட், அதாவது பனிஷ்மெண்ட் கடவுள் கொடுக்குறதே இல்லை சார், சத்தியமா கொடுக்குறது இல்லை. அவர் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அதான் பத்மாவதி அம்மா கூட கேட்டாங்க இல்லையா, சார் ஏன் சார் அந்த ஜென்மத்திலேயே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குமான்றாங்க, ஏன் சார் அதிலே கொடுத்தா அவங்க அப்பயே தெரிஞ்சுக்குவாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம 2 டைம் இதை பத்தி நம்ம விளக்கம் சொல்லியிருக்கோம். கடவுள் ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர் சார். நம்ம நினைச்சே பார்க்க முடியாத கருணை உள்ளவர் சார். நம்ம நினைச்சிருப்போம் கடவுள் இவ்வளவு கருணை உள்ளவர் அப்படின்னு. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பியாண்ட் அவர் தாட் ஃபார்ம், நம்முடைய கற்பனை சக்திக்கு எட்டாத அளவுக்கு கருணை உள்ளவர் சார். அவர் வந்து பல வாய்ப்புகளை கொடுக்குறாரு. ஐயா தப்பு பண்ணிட்டப்பா, இப்ப பண்ணாத வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம், இந்த மாதிரி பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி பல வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அப்படி பல வாய்ப்புகளை கொடுத்து அவங்க திருந்தாத போது பல ஜென்மங்களுக்கு பிறகுதான் கண்ணை வந்து பறிக்கிறார். அப்போ அந்த கண்ணை பறிக்க, அப்போ அந்த வலி வேதனை நான் தான் சொல்றேனே, 10 மடங்கு, 10ல் 1 பங்கு, 100ல் 1 பங்கு, 1000 குறைச்சி தான் கொடுக்குறாரு. அந்த கண் பார்வையை இல்லாம பண்றதும் கூட குறைச்சி தான் கொடுக்குறாரு. அப்ப அந்த மாதிரி குறைச்சி கொடுக்கும் பொழுது அந்த தண்டனையை வந்து அவங்க ஏத்துக்கணும், அனுபவிக்கணும், அந்த வலி வேதையை உணரணும். ஏன்னா எத்தனையோ பேர் கண் பார்வை போக அவர் காரணமாக இருந்திருக்கின்றார், எத்தனையோ அநியாயங்களை பண்ணியிருக்கிறார். அதனால பண்ணக்கூடாதுன்னு இறைவன் ஒரு விதி போட்டிருக்காரு. நாம போய் நான் தான் கண்ணு கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நாம போய் அவர்கிட்ட சொன்னோம்னா, நான் அடிக்கடி சொல்றது வந்து ஹை வோல்டேஜ் கரண்ட்ல கை வைக்கிற மாதிரி தான். கடவுளுடைய நோக்கம் அது. நாம நான் கருணை உள்ளவன், நான் ரொம்ப அன்பு, நான் ரொம்ப பாசம், இந்தா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை போய் கொடுக்குறோம் அப்படின்னா இது எதை சொல்வது? அப்படி உண்மையிலே பாசம்னா உண்மையா இருக்கும் போதே கண்ணை கொடுக்கணும். கண்ணப்பர் கொடுத்த மாதிரி சிவனுக்கு கண்ணப்பர் எப்படி கொடுத்தார்? கண்ணப்ப நாயனார் கதை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். உண்மையிலே கண்ணை அப்போ கொடுக்கணும், நான் இறந்த பிறகு அப்புறம் எடுத்துக்கோ. அது கொடுக்கறதுக்கு ஒரு மனசு தப்பு இல்லை, நான் குறை சொல்லலை. நான் அந்த வந்து கொடுக்குறவங்கள நான் குறை சொல்லலை, தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க தப்பா புரிஞ்சிக்க கூடாது. டாக்டர் வந்து அப்ப கொடுக்குறவங்க குறை சொல்றாரு, அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படி நான் சொல்லலை. அது ஒரு மனசு இருக்கு, தப்பு இல்லை. அது வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடா மனசார நான் இறந்த பிறகாவது எனக்கு என்ன இந்த உறுப்பு பயன்படுத்தின்னு சொல்றாங்க, தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்ல. ஆனா அது தவறான கருணை, தவறான அன்பு, அது வந்து தவறான ஒரு வழிகாட்டுதலாக கொண்டு போய் விட தப்புன்னு சொல்ற. அந்த அன்பு தப்பு, அந்த பாசம் தப்பு, அந்த கருணை தப்புன்னு சொல்ல வரேன் நான். அதை இறைவனுடைய பார்வையில பார்க்கணும், நம்மளுடைய பார்வையில் பார்க்கணும். பிகாஸ் we are not the creator of this universe. அவர் தான் கிரியேட்டர், அவர் தான் ஓனர், அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் டிசைட் பண்ணி வச்சிருக்க விஷயம் நான் போய் கொடுக்கணும்னா அது எப்படி? இப்ப இறந்த பிறகு கண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா அது தப்பு. அடுத்த பிறவியில அவங்களுக்கு கண்ணு 100% இல்லை சார். நான் கிட்டத்தட்ட 12 கேஸ் அன்னைக்கே ப்ரூவ் பண்ணார் சார். அன்னைக்கே 12 கேஸ் பார்த்தோம், வேற ஒரு பொருள் மாத்தவங்க பார்த்தோம். யாரெல்லாம் லிவர் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் லிவர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்ததுல லிவர் இருக்காது, லிவர் சம்பந்த பிரச்சனை இருக்கும், பசி இருக்காது, சாப்பிட முடியாது, நிறைய பிரச்சனை வரும். அதை பத்தி பேசினா பெரிய கான்ட்ரவர்சி வரும். பட் லைட்டா டச் பண்ணி விட்டுரும்.
அப்பதான் ரத்த தானம் கொடுக்குறதும் தவறுன்றது அன்னைக்கு ப்ரூஃப், அதாவது ஆத்தன்டிக்கா ப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு ஆன்மீக ரீதியாக. அதை வச்சா நம்மளாம் சொன்னோம், வெங்கடகிருஷ்ணா கோச்சிட்டாரு, உன்னை யாரோ கோச்சிட்டு போயிட்டாங்க. ரைட்டா? தெரியல அவங்களுக்கு. நான் காப்பாத்துறோம், யார் காப்பாத்துவாங்க? நம் அப்படியே நினைச்சுக்கிட்டாரு. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, நாம ரத்தம் கொடுத்து அவங்களை காப்பாத்தினா யார் காப்பாத்துவா? அவனுக்கு 1000 கட்டம் இருக்கு, எல்லாமே 1000 கட்டம் இவர் காப்பாத்துவார? கொடுப்பாரா? இவர் உடம்பே வீக்கா இருக்கு, இவர் ரத்தம் கொடுப்பாரா? இவரு எக்ஸா இருக்கு, ரைட் கொடுக்குற. உங்க உடம்பே வீக்கா இருக்கு, நீங்க கொடுப்பாரா? சும்மா சார், நம்ம சும்மா அப்படி நினைச்சுக்கிறோம், நம்மளே ஏமாத்துறோம் சார். சார் பாருங்க, இந்த கூத்து பாருங்க, என்ன போட்டிருப்பாங்க பாருங்க. இது பற்றி டாக்டர்கள் லதாவின் குடும்பத்தினருக்கு தெரிவித்தனர். இதை சொல்லிக்கலாங்க போடுறது. அதை கேட்டு குடும்பத்தினர் கதறி என்ன சொல்லியிருக்காங்க, அதேதான் மேட்ரு. இங்கே நம்ம கரெக்டா வந்துட்டாங்கய்யா. நேற்று முன்தினம் லதா மூளைச்சாவு அடைவை டாக்டர் உறுதி செய்தனர். கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லதா, இந்த அம்மா பேர் லதா போல இருக்கு, லதா மூளைச்சாவு அடைஞ்சு டாக்டர்கள் உறுதி செய்தனர். கன்ஃபார்ம் மூளைச்சாவு அடைஞ்சு போச்சு நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சொல்லிட்டு பாருங்க எப்படி போடுறான், தென்னில போடுறான் பாருங்க. இது பற்றி டாக்டர்கள் லதா குடும்பத்தினரிடம் தெரிவித்தனர். ஓகே, அதை கேட்டு குடும்பத்தினர் கதறி அழுதனர். உடனே கேட்டு கதறி அழுதாங்களாம். அடுத்தது, பின்னர் துயரமான அந்த சூழ்நிலையிலும் லதாவின் குடும்பத்தார் ஒரு உன்னதமான முடிவை எடுத்தாங்களாம். எப்படி எப்படி பில்டப் பண்றாங்க பாருங்க. உன்னத முடிவு போய் பார்த்தாரா உட்காந்துக்கிட்டு? உன்னதமான முடிவு எடுத்தாரா இல்ல ப்ரெஷர் கொடுத்தாங்களான்னு தெரியுமா? ஆனா பாருங்க, பக்கத்துல இருந்து குத்துக்கால் போட்டு உட்கார்ந்த மாதிரி தினத்தன் நிருபர் அங்க போய் உட்காந்துக்கிட்டு குத்துக்கால் போட்டு என்ன சொல்றாங்கன்னு பாக்குற மாதிரி அப்படி பில்டப் எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த பின்னர் துயரமான அந்த சூழ்நிலையிலும் லதாவின் குடும்பத்தார் உன்னதமான முடிவை எடுத்தார்கள். லதாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவர்கள் முன் வந்தனர். அப்பெல்லாம் கிடையாது, வற்புறுத்தி கம்பல் பண்ணிடுறாங்க. இதை அடுத்து டாக்டர் குழுவினர் அறுவை சிகிச்சை மூலம் அவரது உடலில் இருந்து கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், தோல் மற்றும் 2 கருவிழிகளை என்னென்ன எடுத்துருக்காங்க பாருங்க. அவரது உடலில் இருந்து கல்லீரல், லிவர் எடுத்துட்டாங்க, கோடிதான். 2 சிறுநீரகங்கள், அதுவும் கோடிதான். நோய், தோல் மற்றும் 2 கருவிழிகள். தோலையும் விடுறதப்பா, தோலையும் வாழ்த்துக்கிறாங்கப்பா. தோல், 2 கருவிழிகளை பிரித்து எடுத்து தானம் பெறப்பட்ட உறுப்புகளை கல்லீரல் மற்றும் தோல், கல்லீரலையும் தோலையும் எங்க அமைச்சுக்கிறாங்க? மதுரைக்கு அமைச்சிட்டாங்க. ஒரு சிறுநீரகம் திருச்சிக்கும், மற்றொரு சிறுநீரகம் நெல்லைக்கும், எல்லாம் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், அனுப்பி வைக்கப்பட்டது. கருவிழிகள் ஆச்சாரியப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு பாதுகாப்பா அனுப்பி, அரசு மருத்துவமனைக்கு கருவிழிகள் மட்டும் எது போனா போய் புடைச்சிங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க, மத்தெல்லாம் போயிட்டாங்க. இவங்களுக்கு பெருமை, ஆஹா எங்க வீட்டு பொண்ணுனுடைய உறுப்பு 8 பேர் இறந்தும் 6 பேர் குழப்பி, இவங்களுக்கு பெருமை. அந்த ஆத்மா என்ன கஷ்டப்படும் அர்த்தம் தெரியுமா? அந்த ஆத்மா என்ன கஷ்டப்படும் தெரியுமா? இதுக்கெல்லாம் கொடுத்தாங்க, உடனே இருந்தாங்களே, இவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் உறுப்பு சொல்லி இது எடுத்துக்கோங்க அது எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையா எல்லாம் சொன்னாங்களே, இவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். இந்த ஆத்மா அடுத்த லைஃப்ல கிளியர் வான்சர் போறவங்க வேற யாராவது இருந்தா செக் பண்ணி பாருங்க, அந்த லைஃப்ல என்ன இந்த உறுப்புலாம் இல்லாம இருக்கும். அது இந்த உறுப்பு நோயோடயே இருக்கும், எங்க பார்த்தாலும் நோயா இருக்கும். அதுல நோய், இதுல நோய், எது நோய், நோய் இப்படிதான் இருக்கும். பிகாஸ் இதனுடைய திட்டத்தில் குறுக்க நுழையிறாங்க. இது எடுக்கிறவங்க, வாங்குறவங்க, கொடுக்குறவங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. இதுல இருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது, யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. எனிபடி கேன் எஸ்கேப், கேன் நாட் எஸ்கேப், எனிபடி கேன் நாட் எஸ்கேப். யாருமே கேன் நாட், முடியாது, பாசிபிளே இல்லை, என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா மாட்டுவாங்க. பட் என்ன, அது மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு லைஃபுக்கும் மத்தியில மறைக்கப்பட்டிருக்குது. அதுதான் இந்த உறுப்பு தானம் வாங்குறாங்களே, வாங்குறவனுக்கும் பாவம் தான். ஏன் உறுப்பு தானம் வாங்குற மாதிரி வச்சுக்கிற? லிவரும் சரி, கண்ணும் சரி, கிட்னியும் சரி, ஏன் வச்சுக்கிற? தப்பு. நம்ம உடம்ப கரெக்டா வச்சுக்கிட்டா ஊன் உடம்பு ஆரையும். போய் சும்மா கோயில கும்பிடுறீங்க, பட் நம்ம உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரிய மாட்டேங்குது. நம்ம உடம்ப எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வச்சுக்கணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. நம்ம உடம்பு எப்படி வச்சுக்கணும், எந்த மாதிரி வச்சுக்கணும் சொல்றார். ஊன் உடம்பு ஆலயம், உடம்பில் ஒரு பொருள் கண்டேன், திருமூலர். ஊன் உடம்பு ஆலயம், உடம்பில் ஒரு பொருள் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரா? யார் சொல்றாரு? திருமூலர் சொல்றாரு. திருவள்ளுவரும் வேற வேற ஃபார்ம்ல சொல்லியிருக்காரு, திருமூலரும் சொல்றாரு. எல்லா
யோகிகளும் அவங்க ஒரு அந்த செய்யுள்ல நிறைய இதை பத்தி சொல்றாங்க. உடம்பை பத்தி பார்த்துக்கணும், உடம்பை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாரு திருமூலர். நான் அதுக்கு பிறகுதான் அதை புரிஞ்சுக்கிறாரு, எழுதுறாரு. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு கோயில் போய் கும்பிடுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், தன்னுடைய உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது இல்லை. நம்ம உடம்பே கோயில் தான், நம்ம உடம்பே கோயில் தான். முதல்ல என்ட்ரன்ஸ் இருக்கிறீங்களே, நீங்க படுக்கிறீங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க படுக்கிறீங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. 2 கால் நிக்குதா, 2 உள்ளங்கால்கள் நிக்குதா, கால் நிக்குதா, அதுதான் கோபுர வாசல். நீங்க அப்படியே ஒரு ஆணோ பெண்ணோ படுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது பின்னாடி விளக்கமா சொல்லும். இப்போ வரைக்கும் இது மட்டும் சொல்லிக்கலாம். படுக்கிறோம், படுத்தோம்னா கால் நிக்குதா, முன்னாடி பாதம் 2 பாதம் நிக்குதா, அந்த 2 பாதம் தான் கோபுர வாசல், தலை கோபுர வாசல். தலை கோபுர வாசல் அது. அப்படியே உள்ள போனீங்கன்னா நாபி வருதா, இதுதான் அந்த கோயிலுடைய சென்டர் பாயிண்ட். அந்த கோபுரம் அந்த இது சொல்லுவாங்க, அது கொடியெல்லாம் ஏத்துவாங்க. நாபி பாயிண்ட் அது கொடியெல்லாம் ஏத்துவாங்க. ஃபங்க்ஷன்ல விசேஷ டைம்ல கொடி ஏத்துவாங்க. அது முக்கியமான பாயிண்ட், லொகேஷன் பாயிண்ட் அது. அது அப்படியே போயிட்டு தலைக்கு வரும். தலைதான் மூலஸ்தானம். அது மூலவர்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் இருக்கிற இடம் மூலவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்படியே கால் இருந்து அப்படியே வரும். அதை ரொம்ப டெமோ பண்ணி சொன்னா புரியும், நல்லா புரியும். கால் பாதம் தான் கோபுரவாசல். அப்படியே உள்ள வரும். அந்த கொடியேற்றம்லாம் செய்வாங்க கோயில்ல. ஸோ அது நாபி. அப்படியே உள்ள அப்படியே உள்ள வரும்போது மூலஸ்தானம், மூலவர்னு சொல்லுவோம். அது கடைசியா போறோம், அதுதான் தலை அதுதான். அந்த உள்ள இருக்கிற அந்த பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் தான் கடவுளாக கருதப்படுகிறார். பிகாஸ் பீனியல் கிளாண்ட் தான் எல்லாமே இருக்கு, பிட்யூட்டரி கிடையாது, பீனியல் தான். பீனியல் கிளாண்டை டிக்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் டைப் எல்லாம் எடுக்க முடியும், ப்ரெசன்ட் லைஃப்பையும் எடுக்க முடியும், ஃபியூச்சர் லைஃப்பையும் எடுக்க முடியும். 3 மேல இருக்கு. அது சும்மா தூள் இருக்கும், பட்டாணி மாதிரி. பட்டாணி சைஸ்ல உள்ள பிசிக்கலா நம்ம பாடியில எல்லா பாடியிலையும் பட்டாணி சைஸ்ல இருக்கும், பட்டாணி மாதிரி தான் இருக்கும், அந்த சைஸ் தான் இருக்கும். பட் அது டிக்கெட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை பிறகு எடுத்தாலும் அத்தனை பிறகு டேட்டாவும் அது இருக்கும், இப்ப இருக்கிற லைஃப் டேட்டாவும் இருக்கும், ஃபியூச்சர்ல எத்தனை பிறகு எடுப்போம், கடவுளை அடைவதற்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை பிறகு எடுப்போமோ, என்ன நிகழ்வு நடக்குமோ எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற அந்த பீனியல் கிளாண்ட்ல இருக்கு. அதைத்தான் கடவுளை மூலவராக வழிபடுகிறோம் நம்ம கோயில்ல பீனியல் கிளாண்டுன்றது அங்க கிடையாது, அங்க மூலவர். பட் இந்த உடம்புல மூலவர்னா பீனியல் கிளாண்ட் தான் மூலவர், அதான் மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள். அந்த பாடியை வச்சு அப்படி சிதர்கள் பிரிச்சு பார்ட்பட்டா பிரிச்சு டெமோ பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நான் பின்னாடி வாய்ப்பு கிடைக்கும் போது அது பின்னாடி சொல்லிக் கொடுப்போம். ஸோ உடம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உடம்புல அவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க உடம்ப கவனிக்காம உடம்ப விட்டுட்டு நீங்க போய் 1000 கோயில் 1000 குளம் வேஸ்ட் அது. பட் அது நான் கோயிலுக்கு போறதோ கும்பிடுறதோ தப்பு சொல்ல வரல, நீங்க தப்பா புரிஞ்சிக்கூடாது, தப்பு அதே இம்பார்ட்டன்ஸ் உடலுக்கும் கொடுக்கணும், உடம்புக்கு வழிபடுறதுக்கும் கும்பிடணும், அந்த உடம்பை கும்பிடணும், உடம்பை வழிபடணும், உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். நீங்க உடம்புல மெயின்டைன் பண்ணாம கோயிலுக்கு கும்பிடுறது வேஸ்ட்ன்னு சொல்ல வரேன் நான். ஸோ கோயிலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, போறீங்களோ வரீங்களோ, ஊர் விட்டு ஊர் போறீங்க, நாடு விட்டு நாடு போறீங்க, செலவு பண்றீங்க, அது என்ன விரதமெல்லாம் இருக்கிறீங்க, நிறைய என்னென்ன பண்றீங்களோ கோயிலுக்காக, என்ன பண்ணீங்களோ அது அத்தனையும் உடம்புக்கு பண்ணணும். அது எப்படி பண்ண பின்னாடி நம்ம வகுப்பில் சொல்லி கொடுப்போம். உடம்பு பண்ணணும். ஊன் உடம்பு ஆலயம், கோயில் தான் இது. இன்னும் சொல்ல போனா இன்னும் டீட்டெயிலா விளக்கலாம், இப்ப டைம் இல்லை, அதனால விளக்கி சொல்றோம். நீங்க கோயில்ல என்ன பாக்குறீங்களோ அத்தனை நம்ம உடம்புல இருக்கு. கோயில்னா இப்ப இருக்கிற கோயில் கிடையாது, ஒரு 4 அடிக்கு முன்னாடி இடம் கடிச்சு அது ஒரு கோயில், அந்த கோயில் கிடையாது. ட்ரெடிஷ்னலா நம்ம ஆகம விதிப்படி கட்டின கோயில்கள் அது தமிழ்நாட்டில் இருக்கு. நார்த் இந்தியாவோட தமிழ்நாடு தான் இன்னும் பெஸ்ட். நார்த் இந்தியாவோட தமிழ்நாடு தான் நம்பர் 1. சவுத் இந்தியா, தென் சவுத் இந்தியா, தமிழ்நாடு தான் பெஸ்ட். ஆகம விதிப்படி முறையாக கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாமே நம்முடைய உடலமைப்பை வச்சுதான் கட்டியிருக்காங்க, உடலமைப்பை வச்சுதான் கட்டியிருக்காங்க. அப்ப இப்படி நம்ம டெரைவ் பண்ணுவோமா? அப்ப ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்கள் அத்தனையும் நம்ம உடம்பை சார்ந்து இருக்கின்றன, நம்ம உடம்பு அதை சார்ந்து இருக்கின்றது. எடுத்துக்கலாமா? ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாமா? நம்ம உடம்பு எப்படியோ அப்படியே தான் கோயில், கோயில் எப்படியோ அப்படியே நம்ம உடம்பு. இதை கோயில்ல ஒரு குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. அப்ப கோயில்ல போய் எனர்ஜி நிறைய வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்து கோயில்கள் முறையாக பராமரிக்கப்பட்டன, எனர்ஜி நம்ம வாங்கணும். இந்த காலத்து கோயில்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை, அதனால அங்க வாங்குற நெகட்டிவா இருக்குன்னு நம்ம சொல்றோம். கிளியர் வாயின்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணி சொல்றோம். அங்கே போயிட்டு கோயிலுக்குள்ள போகும்போது எப்பயுமே கையில கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கையில கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா அது உங்களையும் அறியாம என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கோயிலிருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கட் பண்ணி விட்டுடும், பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் எடுக்கும்.
பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் எடுத்துக்கும். இன்னும் வந்து கிறிஸ்டலை எப்படி ரிக்வஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி கேட்கணுன்ற மாதிரி அது ஃபியூச்சரில் சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி சொல்லி இன்னும் எனர்ஜியை வாங்கிட்டு வரலாம். பட் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், மற்றவங்க போயிட்டு நெகட்டிவ் எனர்ஜி சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க, நீங்கள் ஒன் டே பாசிட்டிவ் மட்டும் ஃபில்டர் பண்ணி வாங்கிட்டு வருவீங்க, அவ்வளோதான். அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி 1x கொண்டு வராங்கன்னா நீங்கள் கிறிஸ்டலில் கொடுக்குற டிமாண்டு கமாண்டை பொறுத்து எத்தனை டைம் வேணாலும் பவர் பண்ணி எவ்வளோ நாளும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதை அந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் போயிட்டு வரவங்க அன்னையோட சரி, மேக்ஸிமம் அதிகபட்சம் போச்சுன்னா 24 hours இருக்கும், அவ்வளோதான். இந்த கோயிலுக்கு போயிட்டு வர எனர்ஜி அவங்க ஆறால் வாங்கிட்டு வராங்களே, அந்த எனர்ஜி வந்து 24 hours இருக்கும். அதுக்கு மேலே அது அப்படியே வேனிஷ் ஆகிடும், அப்படியே குறைஞ்சிட்டே டிகிரிஸ் ஆகி குறைஞ்சிட்டே வந்துடும். அதனால தான் அந்த காலத்தில் கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு போகணும்னு சொல்ல காரணம் அதுன்னா, ஏன்னா அந்த எனர்ஜி அப்படியே நம்ம ஆறா வழியாக நம்ம அப்படியே பாடி வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதுக்காக தான் போகணும்னு நான். பட் கிறிஸ்டல் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனர்ஜி வாங்கி எங்கே வச்சுங்க, எங்கே சுற்றிட்டு எங்கே போனாலும் அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்கும். எப்போனா அது வீட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். கிறிஸ்டலோட யூசேஜில் கிட்டத்தட்ட 2-3% தான் சொல்லியிருக்கோம், 98% சொல்லலை. அனுமதி எனக்கு கொடுத்துட்டாங்க, பட் உங்களுக்கு சொல்ல அனுமதி கொடுக்கல. எனக்கு தெரியும் 100க்கு 100 கற்றுக் கொடுத்துட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க, எல்லாமே விளக்கி விட்டாங்க. பட் உங்களுக்கு சொல்ல அனுமதி இல்லை. காலம் கிடைக்கும் போது பர்மிஷன் கொடுக்கும்போது சொல்ல யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும் அது இவ்வளோ மிராக்கள் இருக்கா அப்படின்னு. கடவுள் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல், கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு கடவுள். மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கோயிலுக்கெல்லாம் போனவங்களுக்கெல்லாம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்ததுனால தான் அவங்க ஆறாள் உட்காந்து ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. இப்போ 2 கேஸ் பார்த்துன்னு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. ஆனால் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இருந்தால் இந்த மாதிரி ஆயின்னு இருக்காது. இந்த 2 கேஸ் பார்த்துமே இன்னைக்கு டெய்லி பேப்பர் டெய்லி வந்துட்டே தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ மூளைச்சாவு அடைஞ்ச பெண் உடல் உறுப்புகள் வந்து கொடுத்துட்டு அவஸ்தைப்பட்டிருக்காங்க. நான் பெருமை அடிச்சிட்டாங்க, கண்ணுக்கு 2. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதை கோடிக்கெல்லாம் வியாபாரம் பண்ணி பணம் பண்ணியிருக்காங்க. இவங்க பெருமை, நான் உறுப்பை கொடுத்தேன், இவங்க பெருமை. இது நீங்கள் யாராவது ஆதிகள்கிட்ட பேசுறவங்க யாராக இருந்தால் அதை பண்ணி அதை கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்க. அது ரொம்ப அது அழும். இப்போ தெரியாது, அப்போ கொடுத்துட்டு இருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ அதை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவை லதாவா, எஸ், அந்த ஆத்மாவை யாராவது ஆதிகள்கிட்ட தொடர்பு வச்சு கூப்பிட்ற மீடியம்ஸ் யாராவது கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அது ராமான்னு அழும். அது ராமா இப்படி ஆக்குறேன், இப்படி ஆகிட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன்னு ஆடும். இன்னும் கிளியர் வாங்கி தெரிஞ்சவங்க யாராவது இருந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அடுத்த லைஃப்ல எப்படி போகிறோன்னு பார்த்தா அது அது ரொம்ப இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பாவம், என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க என்ன கர்மா பண்ணாங்களோ அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களும் ஆனால் சொல்லிட்டாங்க, பில்டப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரே வந்து மாலை போடுறாரு. கலெக்டரே அரசாங்கமே வந்து மரியாதை கொடுக்குது. அரசாங்கம் மரியாதை கொடுத்து கலெக்டர் மாலை போட்டு ஆக போகிற நமக்கு ஒன்றும் இல்லை. கலெக்டரே வராரு, போடுறாரு. அரசாங்கமே வந்து மரியாதை கொடுக்குது. அந்த மரியாதை உங்களுக்கு என்ன உதவும்? அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? உங்க ஆத்மாவுக்கு என்ன நடக்கும்? உங்க ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. அவர் வருவார், சல்யூட் அடிப்பாரு, மாலை போட்டு போயிடுவார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அரசாங்கம் வந்து மரியாதை கொடுக்குதுன்னு பெருமை, அவ்வளவுதான். அந்த பெருமை நமக்கு என்னதுக்கு உதவும்? நமக்கு எதுக்கு உதவும்? நம்ம ஆத்மா கடை தேர்றதுக்கோ, நம்ம ஆத்மா முன்னேறதுக்கோ, நம்ம ஆத்மா அடுத்த லெவலுக்கு இறைவன் அடையிறதுக்கோ அது உதவுமான்னு பார்த்தா உதவாது. பின்னால கொண்டு போய் இழுத்து விட்டுரும். இன்னும் பல பிறகுகளை அனுபவிச்சு கத்துட்டு கஷ்டப்பட்டு வாழ்னா கொண்டு போய் விட்டுடும். இந்த தப்பு தான் நிறைய பேர் பண்றாங்க. யாரோ செய்யட்டும், கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோவர்ஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்களை பார்த்து புத்தி சொல்றதுக்கு நமக்கு டைமும் இல்லை, நேரமும் இல்லை. அது அவங்கவுங்க அப்படிதான் போவாங்க. பட் கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோவர்ஸாவது இதை மைண்டை வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து தர்மம் எல்லாம் கிடையாது சார், அது கர்மம் சார். அது அப்படி கொடுக்கக்கூடாது சார், தவறு சார். அது இறந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடாது சார், தவறு சார். ஜெகதீஷ் சார், கிளியர் ஆச்சு உங்களோட டவுட்டும்? இன்னும் ஏதாவது கிளியர் பண்ணணுமா? ஜெகதீஷ் சார் இருக்காரா? கேள்வி கேட்டு எங்க போயிட்டார்? சரி, கேள்வி கேட்டு வெளில போயிட்டார். ஓகே, அவர்கிட்ட சொல்லுங்க. அதாவது எந்த காரணத்தை கொண்டும் தர்மம் இருக்கு சார். இருக்கீங்களா? அவங்க டவுட் கிளியர் ஆச்சா? இன்னும் என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க சார். சார் நெட்வொர்க் எரரா இருக்கு சார், அதான் வரல எனக்கு. நெட்வொர்க் எரரா? புரியுது. இப்போ ஓகேவா? கிளியரா இருக்கா பாருங்க. ஓகே சார், ஓகே ஓகே. உங்க நெட்வொர்க் கிளியர் ஆச்சா? ஓகே, நன்றி சார், நன்றி. நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்திருக்கா? ஆன்சர் வந்திருக்கா? கிடைச்சது சார். எந்த காரணத்தை கொண்டும் அது நாம நினைச்சுக்கணும் தர்மம் இல்லை சார். அது நம்ம பாடி உறுப்பு எதுக்கும் கொடுக்க கூடாது சார், எந்த காரணத்துக்கும் கொடுக்கக்கூடாது சார். சொல்லும்போது என்ன டாக்டர் இப்படி சொல்றாரு, அது மனித சமுதாயம் கஷ்டப்படுறதுக்கு இப்படி இல்லை சார். மனித சமுதாயம் கஷ்டப்படுறதுக்கு என்ன சரியான வழி, என்ன அதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன வழின்னு கர்மாஜின்னு கரெக்டா சொல்லி கொடுக்குறோம். நாம நினைக்கிறோம் அன்பு பாசம் கருணை, அதெல்லாம் கிடையாது. அதை அப்படியே விடுறதுதான் அன்பு பாசம் கருணை. அன்பு பாசம் கருணை உறுப்பு கொடுக்கறது இல்லை. அது தேவையில்லாம அது கர்மா
நுழையிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சார்ந்தவங்க கஷ்டப்படுறோம், அந்த ஆத்மாவையும் கஷ்டப்பட வைக்கிறோம். தயவு இப்ப செய்து அவங்களோட உறுப்பை எடுக்கிறது கூட அவங்களுடைய கெட்ட கர்மா தானே சார் அது? இப்ப அவங்களுடைய டெஃபினட்டா உண்மை சார், உண்மை. அதாவது ஏன் வந்து சார் நம்ம கல்ச்சர்ல ஏன் பாடி குளிப்பாட்டு அனுப்புறோம்? யாராவது தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுங்களேன், ஒரு 2 பேர் சொல்லுங்களேன். நம்ம நம்ம இந்து ட்ரெடிஷன்ல இறந்துட்டாங்கன்னா பாடியை வந்து குளிப்பாட்டி அனுப்புவோம். ஏன் சொல்லுங்க சார், யாராவது 2 பேர் சொல்லுங்க சார். யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம நம்ம இந்து கல்ச்சர்ல பாடி குளிப்பாட்டி அனுப்புவாங்க. மற்ற ரிலிஜனை விட இந்து மதத்துல வந்து பாடி குளிப்பாட்டி தான் அனுப்பிச்சுடுவாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு வருது, பாடி குளிப்பாட்ட முடியல அப்படின்ற காரணத்துக்காக சில பேர் சாங்கி சனங்களை மட்டும் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. பாடியை வந்து பரியல் கிரவுண்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க, எரிக்கிறதுக்கோ பதிக்கிறதுக்கோ அனுப்பிச்சுடுவாங்க. மற்றபடி ஏன் பாடியை குளிப்பாட்டுகிறார்கள்? ஐயா வணக்கம் ஐயா, நிறைமொழி பரிமேலழகன் ஐயா. சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐயா, அவங்க எப்படி தூய்மையா பிறந்தாங்களோ அதே மாதிரி போகும்போதும் தூய்மையா போகணும். அதாவது நம்ம கெட்ட இதெல்லாம் வெளியேறிட்டு தூய்மையா அவங்க போகணும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேங்க ஐயா. சரி, ஓகே, ரைட். ஏன் தூய்மையை அனுப்பி வைக்கணும்னு நாம் நினைக்கிறோம்? சரி சொன்னீங்க. அடுத்த வேற யாரோ 2 பேர் சொல்லுங்க, அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். ஐயா இறக்குறப்ப பாத்தீங்கன்னா குளிப்பாட்டிங்க ஐயா, தயிர் அரப்பெல்லாம் போட்டுதான் கிளீன் பண்ணுவாங்க பாடி. அது குளிப்பாட்டுவாங்க. அது எதுக்கு எங்களோட ஆறாவை கிளீன் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆறாவை கிளீன் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். சண்முக பிரகாஷ். ஆமாங்க ஐயா. ரைட், ஓகே, ரைட், ஓகே. அடுத்தது சார். ஐயா நான் ஜானகி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. அதாவது உடம்புல இருக்க அந்த 9 துவாரத்து வழியாகவும் அழுக்கு வெளியேறுங்க ஐயா. 9 துவாரத்து வழியாகவும் என்னென்ன அழுக்கு வெளியே வரணுமோ அது எல்லாமே வெளியே வருங்க ஐயா. அதனால அந்த பாடியை வந்து நாம புற தூய்மை பண்ணணும். அதுக்காக அவங்க குளிச்சு வைக்க அனுப்புறாங்க. ரைட். அடுத்தது அந்த 9 வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊத்தி அந்த எல்லாத்தையும் புற தூய்மை பண்ணி அனுப்பிவிடுறாங்க ஐயா. சரி சரி. பூஜை எல்லாம் போடுவாங்க ஐயா. அதாவது தெய்வம் மாதிரி நினைச்சு பூஜை எல்லாம் போடுவாங்க ஐயா. அந்த ஏன்னா ஆன்மாவுக்கு அந்த பூஜை தேங்காய் பழம் உடைச்சு பூஜை எல்லாம் போடுவாங்க. தண்ணி ஊத்திட்டு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டு மரியாதையா அனுப்பிச்சுடுவாங்க ஐயா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரைட், ஓகே. வேற யாராவது? சரி, அந்த பேப்பர் மட்டும். வேற யாராவது இருக்கீங்களாம்மா? வேற யாருக்கும் தோண்டியா ஏன் குளிப்பாட்டுறாங்கன்னு தோண்டியா? பேப்பர் வெயிட் உள்ள இருந்து கொண்டு வச்சுக்கலாம் நாளைக்கு. தோண்டையா யாருக்கும்? யாருக்கும் தோண்டையா? யாரும் இல்லையா? கேக்குதா நான் பேசுறது? ஆன்சர் வரல, அப்படிதானே? மைக்கோ வேலை செய்யல, உங்க சைடுல இருந்து ஆன்சர் வரல, அப்படிதானே? ரைட், ஓகே. அதாவது ஏன் வந்து இப்ப எல்லாரும் சொன்னதுமே கரெக்ட். நம்ம இப்போ சகோதரர்கள் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னதுமே கரெக்ட் ஆன்சர். அதாவது நம்ம இந்த பூமியில இருந்து இறந்து ஆற்றல் லைஃப் போறோம். இந்துக்களுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உலகத்துக்கு போகும்போது நீட்டா போகணும். நமக்கு தெரியும் இல்லையா, கோயிலுக்கு போனா குடிச்சு சுத்தமா போகணும், எங்க போனா சுத்தமா குடிச்சிட்டு போகணும். நம்ம பாடி ஆறா கிளீனா இருக்கணும். இந்த பாடி ஆறா கிளீனா இருக்கிறதுக்காக எல்லாமே கிளீன் பண்ணி கரெக்டா முறையா கிளீன் பண்ணி சுத்தமா அனுப்பிச்சுடுவோம். அதான் முறை, சரியான முறை. அது ஏன் அப்படின்னா, இப்ப சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நவதுவாரங்கள் வழியாக சில கழிவுகள் வெளியேறும். நவதுவாரங்கள் வழியாக சில கழிவுகள் வெளியேறும். நம்ம அழுக்கா இருப்போம். அதனால டோட்டலா தலையிலிருந்து போட்ட கம்ப்ளீட்டா குளிச்சிருவாங்க. நல்லா குளிப்பாட்டி விட்டுடுவாங்க. குளிப்பாட்டி விட்டுட்டு தென் அதுக்கு பிறகு வந்து எண்ணெய் சீக்கெல்லாம் போடுவாங்க. எண்ணெய் சீக்கா போடுறது தலையோடு குளிப்பாட்டு முறையான குளியல். நாம இப்ப குளிக்கிறது அறக்குளியல் தான். இந்த ஜெண்டா அப்படி தலைக்கு வரைக்கும் குளிச்சுட்டு வந்துடுறோம். ஏதோ வாரத்துல 1 நாள் 2 நாள் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாளில் மட்டும் தலையோட குளிக்கிறோம். ஆனா முறையான குளியல் தலையோட தான் குளிக்கணும். இப்ப நிறைய பேர்ட்டு அந்த பழக்கம் இல்லை, உடம்பு வரைக்கும் அப்படி குளிச்சுட்டு வந்துருவாங்க.
ஃப்ரைடேஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டேஸ்ல மட்டும் தான் தலையோட குளிக்கிறாங்க. ரைட், ஓகே, எனிஹவ் இருந்தாலும் அறக்குளியல் தான் அது. இந்த தலையோட சீக்கா வச்சு கரெக்டா முழுமையா குடியும் போது என்ன ஆகும்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சண்முக பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி, சகோதரிகள் சொன்ன மாதிரி உடம்பு கிளியர் ஆகுது, பிளஸ் அதனுடைய ஆறாவையும் நம்ம கிளீன் பண்றோம். அதனுடைய அந்த நம்ம அந்த சாங்கிய சடங்கெல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த புரோகிதர் ஐயர் அந்த செரிமனி பண்றவங்க எல்லாம் வருவாங்க பாத்தீங்களா, இது பண்றதெல்லாம் அந்த பண்றது எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நம்முடைய பிசிக்கல் பாடியும் கிளியர் பண்றாங்க, அதாவது இறந்து போனவருடைய பிசிக்கல் பாடியும் கிளியர் பண்றாங்க, பிளஸ் இறந்து போனவருடைய ஆறாவையும் இன்விசிபிள் ஆறாவையும் கிளியர் பண்றாங்க. இந்த கிளியர் பண்ணி அவங்கள வந்து ஒரு தகனம் பண்றதுக்கோ அடக்கம் பண்றதுக்கோ அமைச்சிடுறோம். இது என்னன்னா இது வந்து அடுத்த லைஃப்ல அவங்க போறதுக்கு சில விஷயத்துல பாசிட்டிவா இருக்கும், சில விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அந்த மாதிரி பிடிச்சு அனுப்பிச்சுடுவோம். பிடிக்காம அனுப்பலாமே. நான் சில கேஸ்ல பார்த்துருக்கேன், போஸ்ட்மார்ட்டம் பண்றது மட்டும் தான் குளிப்பாட்ட முடியாது, அது எல்லாம் பாட்டா சும்மா அந்த நான்வெஜ் பேக் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி எல்லாம் பாட்டா அது ரொம்ப கொடுமையாக மூட்டை கட்டி கொடுப்பாங்க. பாடி ஒன்றும் பண்ண முடியாது, சடங்குகளை மட்டும் எக்ஸ்டர்னல் மட்டும் பண்ணிட்டு அப்படியே பாடியை ஏதோ ஒன்று டிஸ்போஸ் பண்ண காமிச்சிட்டோம், எரிக்கோ புதைக்கோ அமைச்சிட்டுருவோம். அப்போ அது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கிளீனாக இருந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது அது ஆவியலோகத்திலையும் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கும் சில வகைகளை கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு. அதை வந்து நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சதுனால தான், இந்து மதத்துல வந்து அந்த முன்னோர்கள் தெரிஞ்சதுனால தான் அதை அந்த மாதிரி குளிப்பாட்டி அமைச்சிடுவாங்க. அப்ப எப்படி போகுதோ பாடி அந்த லெவல்ல அடுத்த லெவல்ல அதுக்கு அடுத்து கண்டினியூட்டி ஆகும். அது அப்படி. அப்போ நம்ம உடம்புல இருந்து ஒரு உறுப்பு இல்லை, வெட்டி எடுக்கப்படுகிறது, ஏதோ ஒரு காரணம் வெட்டி எடுக்கப்படுகிறது, அது நம்ம தான தர்மமா கொடுப்போம், இல்லை ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆகி போச்சு, டேமேஜ் ஆகி போச்சு, எப்படி சொல்லி எந்த ஒரு உறுப்பு டேமேஜ் ஆனாலும் இதனுடைய பாதிப்பு அடுத்த லைஃப்ல நமக்கு இருக்கும். ஆவியத்தில் இருக்கும்போது இருக்காது. அந்த ஆவியலுகத்துல இருக்காங்களே பீரியட், அந்த பீரியட்ல அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. பட் அடுத்த பிறகு எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அடுத்த பிறகு எடுக்கும்போது இதனுடைய பாதிப்பு கண்டிப்பா இருக்கும், இதனுடைய பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். நாம தர்மமாக கொடுத்தாலும் சரி, இல்ல வேற வழி இல்லாம எடுத்தாலும் சரி. அப்போ அனுப்பும் பொழுது எப்படி அனுப்புறோமோ, நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் முறையா அனுப்பணும். அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படின்னு சொன்னா கூட அதுவும் அவங்களுடைய லைஃப்ல அவங்க பண்ண கர்மா தான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய நிலைமை வரக்கூடாது. பாடியை நேச்சுரலா எப்படி பாடி இருந்ததோ அதே மாதிரி போகணும், எப்படி பாடி இருந்தோ அதே மாதிரி போகணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதும் கூட சகோதரர் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி அவங்களுடைய பேட் கர்மாவை காட்டுகின்றது. போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வருது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்புறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க நெகட்டிவ் கர்மா நிறைய வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, இயற்கையாக அந்த பாடி போகணும், இயற்கையா அந்த பாடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் முறை, அதான் சரியான முறை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவது நம்முடைய நெகட்டிவ் கர்மாவை காட்டுகின்றோம். எஸ், சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. இப்போ இறந்த பிறகு நம்மள சுத்தி உள்ள ஆறு அப்படியே இருக்குமா ஐயா? இறந்த பிறகு நம்மள சுத்தி உள்ள ஆறா நம்ம கூடயே இருக்குமா? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இறந்த பிறகு நம்ம ஆறா வந்து வெளியே வந்துருமா? நம்ம ஆறா வந்து அந்த பாடியில் இருக்காது. இப்போ 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 நான் இருக்கேன், என்னுடைய ஆறா இருக்கு, 7 கட்டங்களாக இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாடி, இது 6 பாடி இருக்கு. அப்போ நம்ம உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச உடனே ஆறா வந்து வெளியே வந்துருமா? ஆறா வெளியே வந்துடும், ஆறா இருக்காது, ஆறா இருக்காது, அது வெளியே வந்துடும். ஸோ அந்த ஆறா தான் அடுத்த ஆவியுடலாக இருக்கும், அது ஆவியுடலாக இருக்கும், அது அப்படியே சுற்றி வருவாங்க. பட் அந்த அந்த பிசிக்கல் பாடியினுடைய நெகட்டிவிட்டி கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபங்கஸ் வைரஸ் இதெல்லாம் ஃபார்மேஷன் ஆயிருக்கு, அந்த பிசிக்கல் பாடியில் தான் அது இருக்கும். ஆறா கட்டாய் வெளியே வந்துடும், ஆறா கட்டாய் வெளியே வந்துடும், பிசிக்கல் பாடி மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அதுதான் வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, செப்டிக் ஆயிடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அதுக்காக அங்கே வந்து அது இவங்க இறந்தாங்க, நம்ம இந்து மதத்துல உடனே தேங்காய் உடைச்சிடுவோம். நல்லா கவனிக்கணும்னா, இறந்தாங்க அப்படின்னா ஒன்று எரிக்கிறக்கோ புதைக்கோ அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர்றதுக்காக உட்கார வச்சிருக்கும் போதோ இல்லை படுக்க வச்சிருக்கும் போதோ தேங்காய் உடைப்பாங்க, உடனே விளக்கேற்றுவாங்க, உடனே விளக்கேற்றுவாங்க, தேங்காய் உடைப்பாங்க, ஊதியெல்லாம் கோவித்து வைப்பாங்க. இதுவே போதுமானது. அந்த அந்த பாடி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ண அதுவே போதும். தேங்காய் அப்சர்வ் பண்ணிக்கும். தேங்காய் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு கோயிலுக்கு எதுக்கு போய் கும்பிட்றோம்னு தெரியாது, அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு நாளைக்கு பேசுவோம். தேங்காய் எதுக்கு உடைக்கிறோம், கோயிலில் எதுக்கு உடைக்கிறோம் தெரியாது. வாழைப்பழம் ஏன் கோயிலுக்கு கொண்டு போகிறோம் தெரியாது. இப்போ கண்ட பழத்தையும் கொண்டு போகிறாங்க. இல்லை கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போனால் ஒன்லி வாழைப்பழம் மட்டும் தான் கொண்டு போகணும், வேற பழம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நெகட்டிவ் கிடையாது, பட் பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது.
கோயிலுக்கு நிறைய பழம் கொண்டு போறாங்க, சாத்துக்குடி, ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாம் கொண்டு போறாங்க கோயிலுக்கு, தட்டை வச்சு பார்த்தா கொண்டு போறாங்க. பட் அது கெடுதல் ஒன்றும் கிடையாது. பட் எஃபெக்ட் வந்து நீங்க அந்த வாழைப்பழம் இருந்தால் தான் எஃபெக்ட். அதே மாதிரி தேங்காய் இருந்தால் தான் எஃபெக்ட். தேங்காய் இருக்கணும். அந்த பாடியே கிட்ட உடனே தேங்காய் உடைச்சி வச்சிருவாங்க, உடனே தீபம் ஏற்றிடுவாங்க. இந்த தீபம் என்ன பண்ணும், அந்த பாடியில் இருக்கிற அந்த அன்வான்ட் வைரஸ் பாக்டீரியாலாம் அப்சார்ப் பண்ணி எரிச்சிடும். இந்த வேலையை அது செய்யும். அந்த தீபம் அந்த வேலையை செய்யும், நெகட்டிவா எடுத்து அப்சர்வ் பண்ணிடும். அதனால இங்க போனேன் அதனால அவங்க இது எனக்கு தொத்திக்கிச்சு, எனக்கு ஒட்டிக்கிச்சு அப்படின்லாம் கிடையாது. தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் நமக்கு வராது. பிகாஸ் அந்த தேங்காய் அங்கே வச்சிருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அது அப்படியே அவங்க பாடி அங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டு விடுவாங்க இல்லையா, தேங்காய் தூக்கி போட்டு விடுவாங்க. தென் அதே மாதிரி வந்து அந்த விளக்கும் அதை அப்படியே அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுத்து பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, வேற எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பஞ்ச தீபம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெய் மட்டும் கிடையாது. நெய் இல்லாமல் எள்ளெண்ணெய், மெயினாக எள்ளெண்ணெய் வைக்கலாம், தப்பு இல்லை. டெட் பாடி இருக்கிற இடத்துல எள்ளெண்ணெய் வைக்கலாம். எள்ளெண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் வேற எண்ணெயில் வைக்கலாம், தவறு கிடையாது. பட் இந்த பாம் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இன்னும் ஏதோ ஆயில்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஆயில்லாம் வைக்கக்கூடாது. வேப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், விளக்கெண்ணெய், இதுதான் வைக்கணும். விளக்கெண்ணெய் கூட தேவையில்லை. பட் இந்த 3 எண்ணெய்க்கு மெயினாக நல்லெண்ணெய் வைக்கலாம் இன்னும் பெஸ்ட். அந்த மாதிரி இடத்துல நெகட்டிவான பிளேஸ் இருக்குல்ல, நல்லெண்ணெய் வைக்கலாம். நல்லெண்ணெய் வச்சோம்னா அந்த தீபம் வந்து அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இழுத்து அது வெளியே அமைச்சிடும். ஸோ இது ப்ரொடெக்ஷன் மெத்தடு. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் சார் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ், பெரிய ஃப்ரிட்ஜ் ஏன் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க ஒருத்தர் சொன்னார். நான் கேட்டபோது, சார் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சார், அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்காக முன்னெல்லாம் பாடி வந்து வெளியே வைப்போம் சார், இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சார். ஆனால் இப்போ வந்து பாடியில் ஐஸ் பொட்டியில் வச்சா சேஃப் தானே சார், அதுக்காக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம கூட ஐஸ் பொட்டி வைக்கிறோம் சார், அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பாடியை வந்து 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் அந்த காலத்துலாம் வச்சிருக்காங்க. நானே பார்த்துருக்கேனே, அவங்க ஊர்லேருந்து வரத்துக்கு 2 நாள் ஆகும், ரொம்ப டிஸ்டன்ஸ் வரவங்க 2 நாள் ஆகும். நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சில பேர் 2 நாள்லாம் வச்சு 3 நாளில் பாடி எடுத்திருக்காங்க. யாரும் ஒன்றும் அப்படியே செப்டிக் ஆகி யாரும் போய் ஐசியூலாம் அட்மிட் ஆகலை. இப்போ அந்த ப்ரொடெக்ஷன் மெத்தட் கரெக்டாக பண்ணி நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் பண்ணிட்டாக்கா ஒன்றும் ஆகாது. நம்ம அந்த அளவுக்கு வீக் பாடி வச்சிருக்கிறோம். ரொம்ப அதாவது அஃபெக்ட் ஆனால் அதை டாலரேட் பண்ணி திருப்பி ரிஃபர் பண்ணக்கூடிய அந்த சக்தி இல்லை, அந்த எதிர் சக்தி நம்மகிட்ட இல்லை. அதனால தான் ஐஸ் பூட்டியில் வச்சிருந்தாலும் கூட, ஃப்ரீசரில் வச்சிருந்தாலும் கூட இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஐஸ் பூட்டியில் ஃப்ரீசரில் வச்சிருந்தா கூட இன்ஃபெக்ஷன் ஆகுற அளவுக்கு நம்ம வீக்காக இருக்கிறோம். ஐஸ் பூட்டியில் இல்லை, ஓப்பன் பாடியை ஓப்பனாக 2 நாள் 3 நாள் வச்சிருந்தா கூட, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் வச்சிருந்தா அதை அப்சர்வ் நம்ம பாடிக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம தான் வீக்காக இருக்கிறோம். ஸோ இது அந்த நெகட்டிவ் எல்லாம் வருதுன்றெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியான முறை. சில எந்த இதுவும் கிடையாது. மெயினாக தேங்காயும் வாழைப்பழம் கூட சில பேர் வைப்பாங்க, தப்பு கிடையாது, வாழைப்பழமும் வைப்பாங்க அங்கே. பட் தீபம் தான் மெயின் ரோல். ஃபர்ஸ்ட் ரோல் வந்து தீபம், நல்லெண்ணெய் தீபம். செகண்ட் ரோல் வந்து தேங்காய், நெகட்டிவ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்து. ஸோ பாடியை வந்து எந்த மாதிரி நம்ம அமுச்சிடுறோமோ அந்த மாதிரி அது அடுத்த ஆவியருக்கு நல்ல கண்டிஷனில் இருந்து அடுத்த லைஃபுக்கு போகும். அதனால தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் அது எதை காட்டுகிறது, நம்ம கடுமையான நெகட்டிவ் கர்மாவை தான் காட்டும். அதில் சந்தேகம். ஓகேவா? கிளியரா? டவுட் கிளியராமா? நன்றி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. பாடியை குளிப்பாட்டுறதுங்கிறது முதல்ல எல்லாம் பாடியை வெளில எடுத்து வச்சு ஒரு தனியா ஒரு தண்ணி முழுசா ஊத்துவாங்க. ஆனா இப்ப பாடியை குளிப்பாட்டுற பேர்ல வெளிய வச்சு சும்மா அந்த பொறங்கையிலன்னு சொல்லுவாங்க, அந்த கையில லெஃப்ட் ஹேண்ட்ல எண்ணெயில கை வைக்கி அப்படியே தலையில முன்தலையில ஊத்திட்டு, அதே மாதிரி அரப்பையும் எடுத்து தேய்ச்சிட்டு, அதே மாதிரி 3 தடவை தண்ணியை எடுத்து தேய்ச்சிட்டு எல்லாரும் அந்த பேரம்பேத்தி சொந்தக்காரங்க எல்லாம் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாடி சுத்தி தான் தண்ணி ஊத்துறாங்க. அது சரியா அல்லது பாடியில முழுவா அப்படியே முதல்ல எல்லாம் ஊத்துறத நானும் பார்த்திருக்கேன் சின்ன பொண்ணா இருக்கும் போதெல்லாம். இப்ப குளிப்பாட்டுறதுங்கிற பேர்ல இதுதான் நடக்குதுங்கய்யா, அதுதான் எனக்கு தெரியல. அதாவது நான் 2-3 நாள் பார்த்துருக்கேன். இந்த பாடியை குளிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குளிப்பாட்டு டைம்ல வந்தாங்கன்னா யாருமே வரமாட்டேன்ட்டாங்க சொந்தக்காரங்க. நான் பார்த்துருக்கேன். இந்த பாடி குளிப்பாட்டுறதுக்கு அந்த வரவு இந்த வரவு அந்த வரவுன்றாங்க. ஆனா எல்லாரும் ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்ப யாரா அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர் பெத்த மகனோ மகளோ தான் அங்க நிக்கிறாங்க. நான் நிறைய ஆளுகள பார்த்துருக்கேன்.
மற்றவங்களாம் என்ன சொன்னா அப்படி ஒதுங்கிடுறாங்க. அது குளிப்பாட்டும் போது மட்டும் யாரும் அவ்வளவா வர்றதில்லை. யாரு வராங்க நான் நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கேன். அவர் பெற்ற மகன், மகள், மகனை விட மகள், அது மகன் மகள் 2 பேருமே. அவங்க தான் வந்து மெயினா வந்து குளிப்பாட்டுறாங்களே ஒழிய மற்றவங்களாம் ஒதுங்கிடுறாங்க. அதான் வந்து சிவகுமார் சார் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. இப்போ ஒரு லாஸ்ட் வீக்ல மெசேஜ் போட்டிருந்தாரு. அதை அந்த அம்மனத்தை பத்தி போடும்போது அது ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாரு. அதுல வந்து பெற்றவங்களை வந்து குளிப்பாட்டும் போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த அம்மனம் வந்து அம்மனமா தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நல்ல கோட்டு. அது அருமையான கோட்டு, அருமையான கோட்டு. பெற்ற அம்மாவுக்கு வந்து பிள்ளைய அம்மனமா பாக்குறாங்க. அதுல வந்து நெகட்டிவான விஷயம் எதுவும் கிடையாது. ஒரு டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த உடம்பு அம்மனமா பாக்குறாரு, அது நெகட்டிவான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு இறந்தவங்களை வந்து குளிப்பாட்டும் போது அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய மகனோ மகளோ அந்த உடம்பை பார்த்து குளிப்பாட்டு பிறந்த மீனியோடு அந்த உடம்பை குளிப்பாட்டுவாங்க. அங்கே அம்மனம் வந்து நெகட்டிவான விஷயம் கிடையாதுன்னு ஒரு 4 இது போட்டுட்டார். சரியானது, ஐயா வணக்கம் ஐயா. உண்மையான விஷயம் தான் அது. ஆனா அந்த நேரத்துல கூட பாருங்க, நல்லா பாருங்க, பெற்றோருக்கு தான் போறாங்க, மத்தவங்க போறது இல்லை. பெற்றவங்க வேற வழி இல்லை, சரி அவங்க தான் பண்ண, யாரும் வரலன்னும் போது அவங்க போய் குளிப்பாட்டுறாங்க. அந்த பிறந்த பூனிய அந்த அப்பாவையோ அம்மாவையோ அந்த குளிப்பாட்டும் போது அங்கே காமம் கிடையாது, அங்கே அசிங்கம் கிடையாது, அங்கே வந்து நெகட்டிவான விஷயம் கிடையாது. அது ஒரு பாசத்தோட பார்க்கணும். அங்கே அம்மனம் தான். அந்த அம்மனம் வந்து அது அம்மனமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, அது ஆசீர்வாதமாக தான் எடுத்துக்கொள்ளணும். அது சிவகுமார் சார் போன லாஸ்ட் வீக் அதில் ஒரு கோட்டு, அருமையான அந்த கோட்டு, அந்த கோட்டு படிச்சு பாருங்க. உண்மை அது. நாம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து, நாம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து. அப்போ அந்த இடத்துல இவங்க வந்து யாருமே வந்து ஒரு வாஷ் பண்ணி கழுவுறது கொடுக்க கூட இவங்களே ட்ரெஸ் பண்ணுவாங்க, இவங்களே பண்ணுவாங்க, எல்லாம் தூரமா சுற்றி உட்காந்துருப்பாங்க. யாரும் வந்து சரி, நான் நிறைய அளவில் பார்த்துருக்கேன், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். மற்றக்கெல்லாம் உறவு சொந்தம்னு வராங்க, பட் உடம்பு குளிப்பாடுறதுக்கு டச் பண்ணுறது அவங்க தயங்குறாங்க. இது எதனா நமக்கு ஒட்டிக்குமோ, இது எதாவது நமக்கு வந்துருமோ, ஏதோ உடம்பு சிலம் தான் இறந்துருப்பாங்க, உடம்பு சிலம் தான் இறந்துருப்பாங்க, ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் தானே, ஒன்று ஆக்சிடென்ட் இறந்துருப்பாங்க, அது குளிப்பாட்ட முடியாது, உடம்பு சிலம் இருப்பாங்க. இதை நமக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோ, நமக்கு ஏதாவது ஒட்டிக்குமோ, நமக்கு ஏதாவது தோஷம் வந்துருமோ, நமக்கு ஏதாவது தீட்டு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. இது எப்படி அன்புன்னு சொல்றோம், இது எப்படி பாசம் சொல்றோம், இது எப்படி அன்பு பாசம் சொல்றோம்? ஏன் அங்கே இறங்கி யாரும் செய்ய மாட்டாங்க? அந்த பெற்ற பிள்ளைகள் தவிர யாரும் நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன், நிறைய அளவில் பார்த்துருக்கேன். பெற்ற மகன் மகள் தான் இருக்கிறாங்க, அங்க பெற்ற மகன் மகள் தான் இருக்காங்க. அது வந்து இறந்தவர் ஆணாக இருந்தால் அப்பாவா இருந்தா புள்ள நிக்கிறாரு, அம்மாவா இருந்தா பொண்ணு நிக்குது, இவங்க தான் நிக்கிறாங்க. ஆப்போசிட்டும் மாறி இருக்கிறாங்க சில கேஸ். அப்பானாலும் பொண்ணு பையன் 2 பேரும், அம்மானாலும் பொண்ணு பையன் 2 பேரும் பண்றாங்க. பட் அங்கே அம்மனம் வந்து அம்மனமாக எடுத்துக்கொள்ளப்படுவதை, அது வந்து ஒரு புனிதமாக எடுத்துக்கொள்ளப்படுது. பட் இங்க நான் சொல்ற வர விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு கூட செய்யறதுக்கு எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க. பெத்த பிள்ளைகள் தான் வராங்க, வேற யாரும் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, மனுஷனுக்கு உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு மரியாதை, உயிர் போயிடுச்சுன்னா எவ்வளவு மரியாதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த உறவுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த ஒதுங்கி நிக்கிற மக்களுக்காக, இவங்களுக்காக உயிரை கொடுத்து வாழ்நாளெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க டேட்டா எடுத்து பார்த்தா இவங்களுக்கெல்லாம் நாட் ஒன்லி மகன் மகளுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காக உயிரை கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லாரும் ஒதுங்கி நிற்பாங்க. மனிதனுடைய பாசம் அன்புன்றது இப்படிதான், புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்கம்மா, இதை சொல்ல வந்தீங்க. ஐயா வணக்கம், தர்மபுரியில இருந்து முல்லைக்கொடிங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இப்ப கொரோனா டைம்ல வந்து எந்த பாடியுமே குளிப்பாற்ற கிடையாதுங்க ஐயா. ஆமா. அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு எப்படிங்க ஐயா உயர்ந்த நிலையை அடைய? இல்ல அது கொஞ்சம் பண்ணுமா, அது உண்மைதான். அது உண்மையில அது சில ஹர்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி குளிப்பாட்டாம இறந்தவங்களுக்கு சில ஹர்டல்ஸ் எல்லாம் இருக்கு, சில தடங்கள் எல்லாம் இருக்கு. அது அவங்களுடைய வாரிசுல தான் முறையா செய்யணும். அது யாரும் நிறைய பேர் செய்யறது இல்லை, விட்டுறாங்க. இறந்தா முடிஞ்சா தூக்கி போட்டா முடிஞ்சு போச்சுன்னுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முன்னோர்களின் பங்கு ரொம்ப முக்கியம். முன்னோர்களை எவ்வளவுக்குள்ள நம்ம நல்லா வச்சுக்கிறோமோ, அது இந்த பிறகு இருந்தாலும் சரி, அடுத்த பிறகு இருந்தாலும் சரி, ஆவிகளுக்கு இருந்தாலும் சரி, அவங்களை எந்த அளவுக்கு நம்ம நல்லா முறையா கவனிச்சு திரி சிராத்தம் இதெல்லாம் கரெக்டா கொடுத்து அவங்க நல்லா வச்சுக்கிறோமோ அவ்வளோ கூட நாம நல்லாக இருப்போம், நம்ம நல்லா இருப்போம். ஆனா அதை விட்டுட்டு இறந்தாங்க, தூக்கி போட்டா முடிஞ்சு போச்சு, 1 வருஷம் திரி கொடுத்தேன், அப்புறம் 6 மாசத்துக்கு அது என்ன 2 அமாவாசை வருது, தை அமாவாசை அன்னைக்கு நினைச்சுக்கிட்டேன், ஆடி அமாவாசை நினைச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அது அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது, அப்படி சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. நாம லைஃப்ல நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்களை
இருந்திருக்காங்க. நமக்கு பார்க்கலன்றதுக்காக அவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு அப்பாவை பார்ப்போம், தாத்தாவை பார்த்துருக்கலாம், இல்லை கொடுத்தாத்தா பார்த்துருக்கலாம், 3. அதுக்கு மேலே இல்லை. அப்போ 3 பேர் அவங்களாம் இல்லை, நான் பார்க்கலனாக்கா அவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களாம் இல்லைப்பா, நான்லாம் பார்க்கல, நான் அப்பாவை பார்த்துருக்கேன், தாத்தாவை பார்த்துருக்கேன், கொள்ளு தாத்தாவில் பார்த்து கிடையாது. அப்போ கொள்ளு தாத்தா இல்லைன்னு இல்லாமா, எள்ளு தாத்தா இல்லைன்னு இல்லாமா? இல்லை, இருக்கிறாங்க. பட் வெவ்வேறு ஃபார்மில் வெவ்வேறு டெசிக்னேஷனில் வெவ்வேறு பொசிஷனில் இருக்கிறாங்க. பட் அவங்கள நல்லா கரெக்டாக ஆனர் பண்ணி நம்ம முறையாக கரெக்டாக அவங்கள டீல் பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை துக்கங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாமே விலகும், எல்லாமே விலகும். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பித்ரு வழிபாடு, பித்ருடைய ஆரோக்கியம், பித்ருடைய மனநிலை, பித்ருடைய ஆசீர்வாதம் நம்முடைய லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டு விளையாடுது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கடவுள் வழிபாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து முன்னோர்கள் வழிபாட்டுக்கு கொடுக்கணும். கடவுள் வழிபாட்டுக்கு என்ன கொடுக்குறோமோ சேம் இம்பார்ட்டன்ஸ் ஷுட் பி கிவன் டு அவர் ஆன்செஸ்டர் வர்ஷிப். நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுக்கணும், ஃபோர்ஃபாதர்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா நம்ம நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேர் கடவுள் கடவுள் கடவுள்னு பிடிச்சி போய் இப்படிலாம் மாட்டி மூழ்கிறாங்க. இதெல்லாம் இந்த பாருங்க, அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் 9 வேலைக்கு வாங்கின குடும்பத்தோட ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஆனால் அமாவாசை அன்னைக்கு அவனை முன்னோர்களை கூப்பிட்டு வழிபட்டாங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. கோயிலுக்கு போய் கும்பிட்றான்னு போய் கும்பிடுவாங்க. நான் தவறுன்னு சொல்ல வரல, பட் அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம நேச்சுரலாக முன்னோர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம். இன்னைக்கு பெரும்பாலும் முன்னோர்களை யாரும் மதிக்கிறது இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நான் பல முறை வகுப்புல கூட சொல்லியிருக்கேன், என்னுடைய குரு எப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட கேஷுவலாக பேசும்போது குறைஞ்சபட்சம் ஒரு விசிட்லையும் 2-3 டைமையாக சொல்லிடுவார், தமிழ்நாட்டில் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் போயிடுச்சு, தமிழர்கள் வந்து முன்னோர் வழிபாட்டை மறந்துட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, முறையாக செய்யறதில்லை, பெரியாருடைய பேச்சை கேட்டு மக்கள் ரொம்ப வீணா போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தை. அடிக்கடி சொல்லுவார். வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வருவார். அப்படி வரும்போது அவர் கூட ஒரு 1 வீக் 10 days கூட தான் இருப்பேன். ஒரு டைம் வந்துட்டு போறதுக்குள்ள அந்த வார்த்தை எங்கேயாவது ஒரு 2-3 டைமாவது அந்த டைம்ல வந்துடும். ஏதாவது வரும்போது பேசி சொல்லிடுவார், தமிழ்நாட்டில் மக்கள் வந்து பெரியார் பேச்சை கேட்டு ரொம்ப வீணா போயிட்டாங்க, முன்னோர்களை மதிக்கிறது இல்லை, முன்னோர்களை ஹானர் பண்றது இல்லை, முன்னோர் ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை, அதனால அவங்களும் கஷ்டப்படுறாங்க, இவங்களும் கஷ்டப்படுறாங்க, 2 பேருமே கஷ்டப்பட்டுருக்காங்க, இருந்து வெளியே வரதுக்கு தெரியல அப்படின்னு அடிக்கடி ஃபீல் பண்ணி சொல்லுவார். உண்மையான வார்த்தை. அதான் நாம கருணாஞ்சலிகளை சொல்றோம், நீங்க கடவுள் வழிபாட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இன்னைக்கு டைம் ஆகி போச்சு. அந்த ஐயா வணக்கம். ஒரே ஒரு சின்ன கேள்விங்கய்யா. உறுப்பு தானம் பண்ணக்கூடாதுன்ட்டீங்க, ரத்த தானம் பண்றாங்க, அது ரத்த தானம் பண்றாங்க, அது பண்ணலாமாங்க ஐயா? நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேர் சார்? சுந்தரம் சார். நான் 2 மாசமா இருக்கு சார். 2 மாசம் வந்திருக்கீங்களா? இது பத்தி பெரிய கூட்டியா நடந்திருக்கு நம்ம கிளாஸ்ல. அப்படி 2 மாசம் ஆச்சு சார். சரிங்க, நான் அந்த இது பாத்துக்கிறீங்க, அது நான் அதுல உள்ள போய் பாத்துக்கிறேங்க சார். நீங்க பழைய வீடியோ பழைய கிளாஸ் எல்லாம் போட்டு பாருங்க சார், இருக்கு. ரத்ததானம் பண்ணக்கூடாது சார், ரத்ததானம் பண்ணக்கூடாது சார். இது பத்தி பெரிய இது பத்தி பெரிய கான்ட்ரவர்சியலா நடந்திருக்கு, பெரிய கான்ட்ரவர்சியல் நடந்திருக்கு, பெரிய டிபேட் நடந்திருக்கு, நிறைய கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கு. கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெரிய டிபேட் கான்ட்ரவர்சியல் நடந்திருக்கு. பட் தெளிவான முடிவு என்ன, ரத்த தானம் கொடுக்க கூடாது சார். நன்றிங்க. கூடாது, ரத்த தானம் வாங்கவும் கூடாது சார். அப்படி ரத்த தானம் குரூப்ல கிடைக்கலன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உடம்புல இருக்கிற ரத்தம் அவங்க உடம்புல வர்ற மாதிரி நிறைய மூலிகை வந்து சிதறல் கொடுத்துருக்காங்க சார். அது எப்பேற்பட்ட ரேர் குரூப்பா கூட இருக்கட்டும், எனி ரேர் குரூப். உலகத்திலே ஒரு 3 பேருக்கு தான் சார் இருக்கு, உலகத்திலே 2 பேர் தான் இருக்குன்னா கூட அந்த அந்த டிவைன் மெடிசன் ஹோலி சித்தர்ஸ் கொடுத்த ஹோலி ஃபார்முலால சில செந்தூரங்கள் இருக்கு. அதை சாப்பிட்டாங்க, தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல அவங்க ரத்தம் தானா வந்து விடும். அவங்க உடம்புல எந்த குரூப் ரத்தமாக இருந்தாலும் அவங்க உடம்புலே அது வந்துடும். நாம் போய் யார்கிட்டையும் வந்து காசை கொடுத்து லஞ்சம் கொடுத்து எனக்கு 1 யூனிட் பிளட் கொடு, 2 யூனிட் பிளட் கொடு, யாரும் போய் கெஞ்ச வேண்டாம், யாருக்காலையும் விழ வேண்டாம், யாருக்காலையும் விட வேண்டாம், யாரையும் கெஞ்ச வேண்டாம். அவங்க உடம்பு என்ன ரத்தம் இல்லையோ, என்ன ரத்தம் வேணுமோ அதை இந்த இந்த செந்தூரம் ஃபார்ம்ல ஒன்று கொடுக்கணும். அதை தேன்ல கலக்கி ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில மதியம் அல்லது காலையில நைட்டு, ஒரு நாளைக்கு 2 வேளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, ஒரு 2 மாசம் 3 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல அவங்க ரத்தம் தானாவே வந்துடும் சார். எவ்ரி 40 days செக் பண்ணிக்கலாம் சார். எவ்ரி 40 1 month செக் பண்ணிக்கலாம், ரத்தம் தானா வரும் சார். யார்கிட்டையும் போய் அலைய வேண்டாம், கெஞ்ச வேண்டாம். தெரியாம அறியாமல போய் பண்ணிட்டு இருக்காங்க சார். பழைய வீடியோல பழைய கிளாஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு இது பத்தி தெளிவு இருக்கு சார். ரத்த தானம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. உங்க ரத்தம் வேணும்னா வர வைக்கலாம், நம்மோடவே வர வைக்கலாம். அதுக்கு நிறைய சித்தர்கள் ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு, கொடுத்துருக்கோம். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி சாப்பிட்டா அவங்க உடம்புல என்ன ரத்தம் வரணும், சேஃபான ரத்தம் சார். ஹெப்படைட்டிஸ் பி இருக்குமோ, எய்ட்ஸ் வைரஸ் இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோ, எது இருக்குமோன்னு பயப்படவே தேவையில்ல, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரியா?
ஓகே சார். இன்னைக்கு அந்த வந்து டெய்லி டிப்ஸ் வந்து படிக்க நேரம் இல்லை, அது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நேற்று இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகி போச்சு. நேற்றுனா அந்த ஏதோ ஸ்பீக்கர் ஏதோ மாற்றிருப்பாங்க போடுது, அதனால அது கொஞ்சம் நேற்று ட்ரபிள் ஆகிடுச்சு, நேற்று பேச முடியல. ஸோ அது இது எல்லாமே சேர்த்து அது வந்து நம்ம டேக் மெசேஜ் நாளைக்கு சொல்லிடலாம் சார். நாளைக்கு ஒரு 4 மெசேஜ் 5 மெசேஜ் மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம டைம் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். சரிங்களா? ஓகே சார். பாடுங்க. யார் பாடுறீங்க? ஐயா பாடுறேங்க ஐயா. பாடுங்க. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாத அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் முன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக. எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக. இயற்றிய நற்கர்மம் எல்லாம் இறைவனை சேருவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி ஏமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் எம் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை எம்முள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு. எம் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு. மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு. மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா.
நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. தேங்க்யூங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா.